92 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் MA எத்திராஜுலு நாயுடு, பாரிஸ், சென்னை. நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800111235 அல்லது 0112299017 மிஸ் கால் கொடுக்கவும். Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Consumption of drugs is against law and injurious to health. போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். இங்க வா. டேய், இந்த பக்கம் வா. நான் உனக்கு ஒன்று சொல்லித்தரேன். நீ மெதுவா இதை ரொம்ப மெதுவா ரைட்ல பேன் பண்ணணும். அப்புறம் கொஞ்சமா இங்க பாரு, கொஞ்சமா ஜூம் பண்ணணும். ஜூம். டேய், சொல்றத காதுல வாங்குறியா இல்லையா? அங்க பாரு. ரவி, டெனிஸ். ரவி, கழுத்துக்கு என்னாச்சு? ஒரு சின்ன ஆக்சிடென்ட். சாரி. இப்போ இதை சொல்லலாமான்னு தெரியல. உங்களை மாதிரி விசில் ப்ளோவர்ஸ் சிஸ்டமில் இருக்கிறவங்களோட பார்வையில் இருப்பீங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெளியே வந்த 10 விசில் ப்ளோவர்ஸில் 8 பேர் உயிரோடு இருக்க மாட்டாங்க, கொன்னுருவாங்க. என்னை இன்டர்வியூ எடுக்க பயமாக இருக்கா? ஒரு பத்திரிக்கைக்காரரோட வாழ்க்கை எவ்வளோ ரிஸ்கானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த வேலைக்கே வந்தேன். அப்புறம் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து நியூட்ரலான நியூஸை கொடுக்கறதுக்காக நான் இங்கே உட்காரல. ரவி, நீங்கள் சொல்லுங்கள். இந்த வேலை எவ்வளோ ரிஸ்க்குன்னு தெரிஞ்சு தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். அப்புறம் இந்த இன்டர்வியூவில் நான் இப்போ சொன்னால் தான் எல்லோரும் கேட்பாங்க. நான் சினிமாவை விட்டு வெளியே வந்ததுனால தான் இப்போ நியூஸ் சேனல் நடத்திட்டுருக்கேன்னு தோணுது. இப்போ நீங்கள் நேஷ்னல் லெவலில் சம்மந்தப்பட்ட நியூஸை ரிவீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த பரபரப்பு குறையிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்கள் கண் பார்வையில் இப்போது இந்தியாவில் நடக்கிற பெரிய குற்றங்களை வெளிப்படுத்தின ஒரு பெரிய ஹீரோ மாதிரி நான் இப்போ தெரியல. இந்த விசில் ப்ளோவருங்கிற டேர்ம் என்னால் இப்போது பர்சனலாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா என் மனசாட்சிக்கு முன்னாடி நான் அதுக்கு தகுதியானவை இல்லை. அரசியல்வாதிங்க மூலமாக அதிகாரத்தில் இருக்க என் ஃப்ரெண்ட்ஸை பயன்படுத்தி பாரத் ஸ்கில்னு சொல்லப்படுற நிறுவனத்தால் கோடிக்கணக்கான காசை நான் திருடியிருக்கேன். எல்லா வழிகள்லேயும் நிதி மூலமாக கிடைக்கிற வருமானத்தை எதிர்பார்த்து நான் டீச்சராக இருந்திருக்கிறேன். அது மூலமாக பல பேரோட வாழ்க்கையை நான் அழிச்சிருக்கேன். The whistleblower behind the Poshut scam that caused an uproar in the country has yet another revelation made. Ravi Kumar from Kerala have made a major shocking exclusive about a central government skill development Yojana scheme at a small media channel named Sayana Vartakam. காலையில் விடிஞ்ச உடனே சில விஷயங்களை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ரவியோடைய புது இன்டர்வியூ காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பரவுனதுனால அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அடிச்சு நொறுக்கடா எல்லாத்தையும். ரவி, ரவி, are you okay? இங்க பாரு. ரவி, ரவி, are you okay?
அதுக்கப்புறம் எல்லா மீடியாவும் எதிர்த்ததுனால கடைசியில் நான் மும்பையில் வேலை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. இன்வெஸ்டிகேட் ஜேர்னலிஸ்டாக நான் அங்கே வேலை பார்க்கும்போது எனக்கு ஒரு சூப்பரான கேஸ் கிடச்சிது. Anwar, Yes? it's all happening inside the hospital. We will write. The girls have been brought there. They've been trafficked. And I have it all my camera. Okay? And let's go for exclusive photo story this time. Okay? Great job, man. See you later. Yeah. ஆனால் அந்த ராஸ்கல்ய ஃபோட்டோஸை தூக்கிட்டான். அந்த ஆர்டிக்கிளுக்கு பதிலாக ஐபிஎல் பிளேயர்ஸோட ஆஃப்டர் பார்ட்டியை ஒரு கவர் ஸ்டோரியாக முன்னாடி போட்டுட்டான். என்னடா பண்ணி வச்சிருக்க? அங்கிருந்து வெளியே வரும்போது உண்மையை மட்டும் வெளிப்படுத்துகிற ஒரு சேனலை ஆரம்பிக்கணும்னு என் மனசில் ஓடிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கு பதிலாக நடந்தது வேற ஒன்று. சிட்டி முழுக்க ஸ்ட்ரைக் நடக்குது. எல்லா கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கு. வாகனங்களை பார்க்கவே முடியல. சில இடங்கள்ல போராட்டம் நடந்திருக்கு. பெட்ரோல் விலை 100 ரூபாய்க்கு உயர்ந்த இந்த நிலையில ஸ்ட்ரைக்கை பத்தின விவரங்களை தினேஷ்ங்கிற ஒரு நபர் சைக்கிள்ல வந்து ஒரு மெசேஜை நம்ம கிட்ட கொடுத்தாரு. இதுக்கப்புறமும் பெட்ரோல் விலை குறையலனா எல்லா பொதுமக்களும் சைக்கிள் தான் பயன்படுத்துவாங்கன்னு சொன்னாரு. சைக்கிள் ரேலி நடக்கும்போது பேசிக்கிட்டு இருந்த அந்த நபர் பக்கத்துல இருந்த பெட்ரோல் பம்பை திறந்து பெட்ரோலை எடுத்தது தான் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. கேமராமேன் சத்யாவுடன் டெனிஸ், சாயானா, நியூஸ் டிவி. டேய், நீ இந்த சைக்கிளை கொடுத்துட்டு ஃப்ளெக்ஸ் எல்லாம் சுருட்டி வச்சுட்டு கிளம்பி. சரிண்ணா. இங்கதான். ரோஷன் தானே? ஆமா. வந்து ரொம்ப நேரம் ஆகுது. இல்லை பரவாயில்ல. வாங்க. டென்னிஸ் உன் கார் எங்க? காரா? நான் கவர் பண்ற நியூஸால கொலை மிரட்டெல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படியா? அப்புறம் பெட்ரோல் விலை இதெல்லாம் யோசிச்சு பாக்குறப்ப பேசாம உள்ள இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. தப்பு பண்ண பல பேரோட தூக்கத்தை நான் கெடுத்திருக்கேன். அதான் தெரியுமே, ஒரு ரத்தத்துல பயமே இல்லைன்னு. ரோஷன் இங்கதான். ஓகே. ராமனா நீங்க அங்க. நானு? நீங்க அந்த பக்கத்துல. சரி. ரமணா கொஞ்சம் தள்ளுங்க, தலையில விழுந்துரும். கடைசி மாட்டிக்குச்சா? ஆலப்பழம். அதுக்கு தான் இங்க உட்கார சொன்னியா? அது சரி. லக்ஸை வச்சே வேலையை முடிச்சிட்டான். டேய் மாட்றா. இங்கே மாட்டவானா? என்னடா பின்னு போடுற? கிளிப் இல்ல? கிளிப்பை காணோண்ணா. அதான் சைட் பின் மட்டும் தான் கிடைச்சது. சரி மாட்டு. டைட்டானிக் ஜாக் வச்ச இன்டர்வியூ எடுக்க போறோம். இது போதும். சரி கொடு, பாத்துக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. ரெடினா? ஏய் ரெடியா? எல்லாரையும் சாயானா நியூஸ் டிவிக்கு வரவே இருக்கிறேன். நம்ம சமூகம் படிப்படியா முன்னேற்றம் அடைஞ்சு கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் சிலர் அவங்களோட சொந்த பிரபலத்துக்காக தெரிஞ்சும் தப்பான செய்திகளையும் பொய்களையும் சமூக வலைதளம் மூலியமாக பரப்பிட்டு இருக்காங்க. சாலையில விளக்குகளை பொருத்தியதா வந்த பொய்யான புகைப்படம் தான் இது. முன்னேற்றம்னு கொடுத்த போட்டோ நல்லதா இருக்கு. ஆனா இந்த முன்னேற்றம் ஸ்பெயின் நாட்டில் தான் நடந்திருக்கு. இப்படி எத்தனை ஃபேக்கான நியூஸ் வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில ஒரே ஒரு கேள்விதான் கேட்க இருக்கேன். ஒரே ஒரு கேள்வி, எதுக்காக இப்படி பொய்யான செய்திகளை பரப்பி நம்ம பேரை நம்மளே கெடுத்துக்கிறோம்? எதனால இது? இந்த போட்டோஸ்னால உங்களுக்கு என்னதான் கிடைக்குது? டென்னிஸ், இன்னைக்கு இந்தியா சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? தெரியாது, சொல்லுங்க. தமிழ்நாடு. டென்னிஸ், நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. எல்லாத்தையும் போட்டோஷாப்னு சொல்லாதீங்க. ஒருவேளை யாராவது ஏதாவது செஞ்சா கூட, முக்கியமா ஏதாவது தப்பான செய்தியா இருந்தாலும் அது கட்சியை தான் பாதிக்கும். முக்கியமா எங்க தலைவருக்கு தான் பிரச்சனை. அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். டென்னிஸ், தமிழ் மக்களை எப்பதான் காப்பாத்துறது? அந்த திட்டத்தை வேணான்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன திட்டம்? அதுதான் அந்த திட்டம். என்ன திட்டம்னு சொல்லுங்க. எங்களால ஏத்துக்க முடியாது. நாங்க சொல்றாங்க கரெக்ட். நீங்க சொல்றதெல்லாம் எதுவுமே சரி கிடையாது. அதெல்லாம் எங்களால ஏத்துக்கவே முடியாது. இந்த வீடியோ கேமில் இருக்க மாதிரி ஒரு ரீஸ்டார்ட் ஆப்ஷன் நம்ம லைஃப்லேயும் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஓடு
வீட்டுக்கு போவதே பிடிக்கலடா. பேசாம இந்த ஸ்கூல்லே இருந்துடான் போல. ச்சே. டேய் ரவி, உங்ககிட்ட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொடுத்து அனுப்புறதா அப்பா சொன்னாரு. இந்தாங்க. உன் அப்பா எடுக்கிற போட்டோஸ் எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? இப்பெல்லாம் உன்னை கோவில்ல பார்க்கவே முடியல. ஐயோ, படிக்கிற வரலாம் அதிகமா இருக்கு, அதான் வர முடியல. நேரமே கிடைக்க மாட்டேங்குது. 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணி டிகிரி படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கட்சியில் வந்து சேர்றதுக்கான வழியை பாரு. இன்னும் நிறைய டைம் இருக்குல்ல. போலாம். நம்மளோட ஆட்சியில யாருமே அவர் என்னடா சொன்னாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. யாரையும் பெரிய போறாரு விட்றா. நீ சொன்ன பிளான் என்னாச்சு? ஏதாச்சும் நடக்குமா? அது சிம்பிள்டா. ராத்திரி உங்க அப்பா அம்மா பேட்டி கீழே போயிடு. நான் சொல்ற மாதிரி செய், புரியுதா? என்ன நடந்தாலும் கண்டிப்பா உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுவாரு. அப்ப அந்த டேப் ரெக்கார்டர் வச்சு நான் சொல்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணு. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். ஒர்க் அவுட் ஆகுமா? என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க சொல்ல வந்ததை சொல்லிட்டு போங்க. நான் சொல்றது கேளு, எனக்கு வேலை இருக்கு. ஏய், நீ பக்கத்துல வாடி. சீக்கிரம் சொல்லுங்க. ஏண்டி தடுக்கிற? கைய விடுங்க, பைய வெளியே இருக்கு. உனக்கு ஒண்ணும் தெரியாது. சொல்றது கேளு. புருஷன்டி. இதுக்கப்புறம் இதை உன்கிட்ட கொடுத்தா உனக்கு எனக்கு நடுவுல அப்பா பையங்கிற உறவு இல்லாமலே போயிடும். இங்க வா. பாடா. உன் ஐடியாலாம் நல்லா இருக்கு. நீ நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இந்த ரெக்கார்டரு தீப்பெட்டி சைஸில் கூட சின்னதாகிடலாம். நல்ல விஷயங்களுக்காக இதை பல விதமாக பயன்படுத்தலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்க, அம்மா அப்பாவோட பெட்டு கீழே இதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாதுடா. அப்பாவோட அட்வைஸ் கேட்டு நல்லவனா கொஞ்ச நாளைக்கு இருந்தேன். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். Thank you சார். இல்ல வேண்டாம். நீங்க முடியும் போறீங்க. வாங்க கிளம்பு. டேய் ரவி, உட்காரு. டேய் ரவி, நான் கிளம்பறேன்டா. சரிடா. டேய் நீ மேக்ஸ்ல வீக் தானே? டேய் என்ன? இந்தா. நாளைக்கு எக்ஸாம், ஏதாவது தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? நீ தான் எப்பவும் டாப்பர், அதுவும் மேத்ஸ்ல. ரவி, இது போர்டு எக்ஸாம், ஜஸ்ட் பாஸ் ஆச்சு ஆகணும். ஐயோ அமல், தயவு செஞ்சு மூட் அவுட் பண்ணாத. நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேனா? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். அஸ்வதி, என்னடா? எனக்கு நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிருக்கு. மற்ற சப்ஜெக்ட் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த மேக்ஸு என்ன மாதிரி பசங்களுக்கு ரொம்பவே கஷ்டம். எஸ்எஸ்எல்சி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் உங்ககிட்ட கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை தான் நானும் பண்ணேன். யார் இங்க லாசர் பாபு? பாபு, ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். ரவிக்குமார், ரெண்டு பேரும் வாங்க. அப்போ ரவி, உனக்கு இது கீழே கிடைச்சது அப்படிதானே? கொஸ்டின் பேப்பர் காத்துல அப்படியே பறந்து வந்து ரோட்ல விழுந்துருச்சு இல்ல? நீ அதை பார்த்துட்டு போய் எடுத்திருக்க. கதை ரொம்பவே நல்லா இருக்கு தம்பி. எங்க வேலையே இதுதான். இந்த மாதிரி பொய்களை நிறையவே கேட்கிறோம். காதுல பூ சுத்துறத கேள்விப்பட்டிருப்ப, அதை என்கிட்ட பண்ணாத. நீ பொய்ய சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாம உண்மையை சொல்லு. பொய் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நீ அவனுக்கு பேப்பர் கொடுத்த, பதிலுக்கு அவன் என்ன கொடுத்தான்? என்ன கொடுத்தாடா? 14 மந்த்ஸ். ஓகே ரவி, உனக்கு இதை யார் கொடுத்தாங்கன்னு சொல்லு. இல்லைன்னா வேற ஆப்ஷன் இருக்கு. நீ தான் முதல் குற்றவாளி. இந்த கேஸ்ல டாப்ல நீ தான் இருப்ப. அதுக்கப்புறம் இவன் டெய்லியும் பேப்பர்லயும் நியூஸ் சேனல்ல நீங்க தான் வருவீங்க. அதுவும் இல்லைன்னா உங்க 2 பேரையும் இதுல இருந்து நான் காப்பாத்துறேன். ஒரு 5 லட்சம் கொடுத்தா போதும். இருக்கா? இல்ல சார். அப்பா கிட்ட கேட்டு பாரு. வேணாங்க சார். அமல், என் டியூஷன் கிளாஸ்ல இருக்கிற அமல். ஓ, அது சரி. சரி, நாம அமலை போய் பார்க்கலாம் வா. நேற்று நடந்த உலகக்கோப்பை
கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியை தொடர்ந்து பல நாட்டு பிரபலங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். இந்தியா கடைசி நேர பந்துவீச்சில் திணறியதால் இந்த வாய்ப்பை தவறவிட்டதாக தெரிகிறது. அடுத்த முறை நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று இந்திய கிரிக்கெட் அணியினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தல் வரும் செப்டம்பர் மாதம் நடக்க இருக்கின்றது. பொருள்லாம் கரெக்டாக இருக்கும், செக் பண்ணிக்குமா. அண்ணா அரிசி ஒரு 10 கிலோ தாங்க. இந்தாங்க. என்ன ரேஷன் கார்டு எங்க? ஓ ரேஷன் கார்டா? கையிலே வச்சுருந்தா கொடுக்கணும்னு தெரியாதா? ஆமாம், ரேஷன் கடைக்கு வர அளவுக்கு ஆயிட்டியா? ஏன் வரக்கூடாதா? அதுக்குன்னு சந்தோஷம். வீட்டில் வேலைக்கு போகிற பையன் இருந்தா இப்படித்தான் ஆகும். ரேஷன் அரிசி கிடைக்கிறதுனால வாழ்க்கை ஓடும். நீ ஹரிக்குமார் பையன் தானே? அண்ணா அரிசி எடை போட்டு கொடுங்கண்ணே, தேவையில்லாமல் பேசாதீங்க. நீ ஏன் ரேஷன் கடைக்கு வந்திருக்கன்னு இப்போதான் தெரியுது. திருட்டுத்தனமாக எக்ஸாம் எழுதினேன், அதான் உனக்கு இந்த நிலைமை. உனக்கு இதெல்லாம் தேவையா? ஆமாம், திருட்டுத்தனம் தான் பண்ணேன். ஏண்ணே இந்த கடையில் திருட்டுத்தனம் பண்ணுறீங்களா? இருந்தால் சொல்லுங்கள், கம்பெனிக்கு நானும் வரேன், ஒன்றா செய்யலாம்ல. இந்த பாரு, இந்த மாதிரி திருட்டு வேலை பார்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நேராக அப்படி நேராக தானே பிடிக்கிறேன். அரிசி எங்க? அரிசி இது அங்கே இருக்கு. நேரத்துக்கு சாப்பிட கரெக்டா வந்துருவான். எதுக்கு இப்ப இவ்ளோ பச்சை மிளகா? நீங்க தானே 1 கிலோ வாங்கிட்டு சொன்னீங்க. அட கடவுளே, அதுக்குன்னு 1 கிலோவா? நான் 100 கிராம் தானடா உன்கிட்ட சொன்னேன். இவனுக்கு தான் விவரம் இல்ல, அந்த கடைக்காரனுக்கு கூடவா அறிவில்ல? எழுதும்போது 100 கிராம்னு தெளிவா எழுதணும். நீங்க ஊறுகாய் தான் செய்ய போறீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அது சரி, பச்சை மிளகாலையே ஊறுகாய் போடுவாங்க. ஒன்ன போய் கடைக்கு போக சொன்ன பாரு. 4 மணிக்கு எந்திரிச்சிருவான், வந்ததும் சாப்பாடு, அப்புறம் வெளியே கிளம்பிடுவான். நைட்டு வந்து ரூமை பூட்டிப்பான். ரூமுக்குள்ள உட்காந்து அப்படி என்ன கருமத்தை தான் பண்ணுவானோ. எப்ப பார்த்தாலும் ஏமா இதையே சொல்லிட்டு இருக்கீங்க? எத்தனை முறை சொன்னாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லையே. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேம்மா. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன்னு. நேத்து நைட்டு கூட அதை பத்தி என்ன பேசிட்டு இருந்தேன். நீ தான் தினமும் என்னை இப்படி பேச வைக்கிற. உனக்கு இப்போ என்ன வயசுன்னு நினைச்சிட்டு இருக்க? கூட படிச்சவங்கள கனடா அமெரிக்கான்னு போயிட்டாங்க. நீ இப்படி வெட்டியாவே சுத்திக்கிட்டு இரு. ஏதாவது ஒரு வேலைக்கு போடா. யார் வேலை கொடுக்குறா? 10th டிபார் ஆகி பிரயோஜனமே இல்லாம மீடியா டிப்ளமோ முடிச்சுட்டு அப்புறம் எப்படி எனக்கு வேலை கிடைக்கும்? நீ எப்படி 10th டிபார் ஆன? நீ பார்த்து வச்ச வேலை தானே அது. என்னமோ நான் உனக்கு எடுத்து வச்ச மாதிரி சொல்ற. அறிவு கட்ட வேலையை பார்த்துட்டு. அறிவு கட்ட வேலையா? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? அன்னைக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும் போது அன்னைக்கு நான் வேற என்ன பண்ணிருக்கணும்? டேய், நேரா கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துக்கணுமா? ஏன் அறிவுக்கு அதை யூஸ் பண்ணணும் தான் தோணுச்சு. நீங்க உன்னை நான் மகாத்மா காந்தி மாதிரி வளர்க்கணும்ல. நடந்தது நடந்துருச்சு. எப்போ பார்த்தாலும் இதே பேச்சு. சொந்தக்காரங்க, கடைக்காரங்க, வெளியில போனாலும் எல்லாரும் இதே பேச்சு. நிறுத்துடா. போதுமா? அடுத்தபடியாக அந்த ரேஷன் கடைக்காரன் 1/2 கிலோ ஏமாத்திட்டான். செய்திகள் வாசிப்பது சுந்தரம் ராமசாமி. பாக்குறான் பாரு முட்டா பைய. தலைப்புச் செய்திகள். தமிழக அரசு புதிய அறிவிப்பு 1 கிலோ ஏமாத்திட்டான். திருட்டு நாயே.
danger. Well, don't fear the things that scared before. Are you ready? Now it's time to kick some data off the ground. சீக்கிரமா அந்த டெக்கரேஷன் எல்லாம் சீக்கிரம் பார்த்து முடி. வேண்டியதை செய்யுங்க. பார்த்து பார்த்து ஒழுங்கா கட்டியாச்சான்னு போய் பாருங்க. லைட் ஏதோ வந்துட்டு எரியல பாருங்க. ஒழுங்கா போடு. எரியுது. டேபிள்லாம் கொஞ்சம் நீட்டாக வந்து தொடங்க. மேலே வந்து துணியை போத்துங்க. கவர் வாஷ் எடுத்து வைங்க. ஏன்டா லைட் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? அது R&D வேலைமா. R&Dயா? ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள உட்காந்துட்டு புரியாத மாதிரி ஏதாவது ஒரு பேரை சொல்லு. இந்தா 3 வாட்டி சூடு பண்ணியாச்சு. ஒழுங்கா இத குடி. சரி கொடுங்க. அட கடவுளே, இந்த டேபிள்ல எங்கடா இடம் இருக்கு? எடைக்கு போட வேண்டியதெல்லாம் டேபிள்ல இருக்கு. ஏதாவது பாம் ரெடி பண்றியா? பாம். டேய், ரூமை மூடிட்டு இந்த மாதிரி பண்றவங்க தான் பெரிய தீவிரவாதியா மாறுறாங்களாம். போன மாசம் நான் நியூஸ் பேப்பர்ல படிச்சேன். தயவு செஞ்சு போமா. டிவியில உங்க சீரியல் போற நேரம் வந்துருச்சுல்ல, போய் அதை பார்த்து அழுங்க. உண்மையாவே உன் வாழ்க்கையில நடந்த சோகத்தை விட அந்த சீரியல்ல ஒன்றும் இல்லை. ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு அஸ்வினியோட கல்யாணம். போயிட்டு வாங்க. என்னென்ன கதை விட்ட? அஸ்வினி எப்படிப்பட்டவ தெரியுமா? அவ மருமகளா வரத்துக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு. கருமோண்டா, எல்லாரையும் கொளுத்தணும். இனி இவன் ஒரு நல்லவன் பாதி, நீ வெறுக்கின்ற மற்றொரு பாதி. இரவுகள் தருமை தெளிந்திடும் செய்தி, உடைத்திடு உண்மையின் உருவ கண்ணாடி. பகையோட ஆட்டம் உருவ மாறி இங்க தலை தெறிக்க பல சண்டையுண்டு. கை தேர்ந்தவனும் இங்கு விழுவதுண்டு, நீ நினைச்ச நாளும் இங்க வருவதுண்டு. நீ நினைச்சத நடக்கும் இரவே, நீ நினைச்சத நடக்கும் இரவே, மொத்தம் நிறைவேறும் இங்கே. நீ நினைச்சத நடக்கும் இரவே, நீ நினைச்சத நடக்கும் இரவே, மொத்தம் நிறைவேறும் இங்கே. கொசு வேற கிடைக்குது. ரவி, உன் யூகே ஃப்ரெண்ட் இருக்கான் பாரு, போய் பேசிட்டு வா. ஏய் ரவி. ஏய் எப்படா வந்த ஊர்ல இருந்து? இப்போதான். எங்க இருக்க? பார்க்கவே முடியல. வந்ததுல இருந்து சுத்திக்கிட்டாண்டா இருக்கேன். வாங்க வாங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? அம்மா, அப்புறம் நீங்க போய் சாப்பிடுங்க, நான் இப்போ வந்துறேன். ரவி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Anyway, thank you for coming. வரேன். நீ கிளம்புறியாடா? பின்ன போய் கூட நிக்கவா? ஐயோ வேணாம், உங்களுக்கு தான் நிறைய வேலை இருக்குமே, நீங்க கிளம்புங்க. நம்ம ஹரிகுமாரோட பையன் ரவி ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. தெரியுது. சரியான வெத்தி வேட்டு. சரி ஓகேடா, பார்க்கலாம் அப்புறமா. ஓகேடா, அப்புறம் பார்க்கலாம். நல்ல அழகா இருக்க இல்ல? 21 வருஷமா இதுக்கு தான் காத்துட்டு இருந்திய? வேற யாரும் மனசுக்குள்ள வரலையா? வேற யாரும் இந்த மனசுக்குள்ள வந்ததில்லைன்னு கேட்டா நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் என் பின்னாடியே சுத்தி இருக்காங்க. என் பக்கத்து வீட்டுல ஒரு மென்டல் இருப்பான், என் கூட படிச்சவன். அப்புறம் ரொம்ப நாளா எனக்கு ட்ரை பண்ணான். அப்புறம் என்னோட ஸ்டாண்டர்டுக்கு அவன் சரி வர மாட்டான்னு தெரிஞ்ச உடனே நைஸா கைட்டி விட்டுட்டேன். ஸ்டாண்டர்டா?
பண்ணாமலே இருந்திருக்கலாம். மா வசிக்குதுமா. ஸ்டாண்டர்ட் இல்லாமல் வெட்டியாக இருந்த ரவி ஒரு வேலைக்கு போயாச்சும் பழச்சிக்கலான்னு நினச்சான். அப்பாவோட அதே வேலை, ஃபோட்டோகிராஃபி. அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அண்ணனோட மூக்குல ஈ உட்காந்துச்சு. சூப்பர் ஃப்ரேம், ஃபுல்லா ஒயிட், ஒரு சின்ன பிளாக் கான்ட்ராஸ்ட். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. உடனே கிளிக் பண்ணிட்டேன். கொஞ்ச நாளாவே தம்பி என்னோட ஃபோக்கஸ் எங்கேயோ சரியில்லை. யார் இந்த பையன் கண்டதையும் காட்டிக்கிட்டு போட்டோ எடுக்கிறான்? போறான் விடு. என்ன என்னடா பண்ற? நான் ஒன்றும் வேலை வெட்டி இல்லாமல் இங்கே வரல, டெத்தை ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கேன். அதுக்கு நாங்க என்ன புரியுதா? நம்ம என்ன கேட்டோம், அவன் எதையோ பேசிக்கிட்டு இருக்கான். சரியான திமிரு பிடிச்ச பையனா இருப்பான் போல இருக்கு. அவன் மூஞ்ச பாத்தீங்களா? ஹலோ 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 மிஸ்டர் ரவி தானே? சார் சொல்கிறா. அது சரி, ஃபோன் பண்ணா ஏன் எடுக்க மாட்டியா நீ? எத்தனை தடவை கால் பண்ணுறது உனக்கு? அது வந்து நான் இங்கே ஒரு ஈவெண்ட்டை கவர் பண்ணிட்டு இருக்கேன்டா. என்ன ஈவெண்ட்ல எல்லாரும் ஒப்பாரி வைக்கிறாங்க. சரி அதை விடு. இன்னொரு விஷயம் சொல்கிறா. நான் ஒர்க் பண்ற அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் இருக்குல்ல, அங்க ஒரு வேகன்சி இருக்கு. கொஞ்சம் ரிஸ்க் தான். நீ விஷயத்த சொல்லு. அதாவது பிரதம மந்திரி ஒரு புது ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காரு. 2500 கோடி ரூபா பட்ஜெட். யூத் என்விரான்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். இந்த 10ஆம் கிளாஸ் ப்ளஸ் 2 ஃபெயில் ஆன பசங்களை கண்டுபிடிச்சி ட்ரைனிங் கொடுக்கணும். அவங்கள கணக்கு காட்டி நம்ம ஃபண்ட் வாங்கணும், அவ்வளவுதான். நீ ஒண்ணு பண்ணு, அந்த பணத்தை போட்டோ எடுத்துட்டு கனவு கண்டுகிட்டு அங்கேயே இருந்துரு. மற்ற விஷயத்தெல்லாம் சாயந்தரம் பேசுவோம். இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. மீட்டிங் இல்ல, கான்ஃபரன்ஸ். ஏதாவது ஒரு லாட்ஜில் ரூமை போட்டு தண்ணி அடிக்கிறது தான் உன்னோட கான்ஃபரன்ஸு. மிஸ்டர் ரவி, நீ ஒன்று நல்லா புரிஞ்சுக்க. நான் அட்டன் பண்ணுற கான்ஃபரன்ஸும், நான் டீல் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டிஸும், அதோட கிராவிட்டியும், அதோட டெப்த்தையும் நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. அதெல்லாம் விடு, நேரில் வா, வந்தால் உனக்கே புரியும். ஓ, எனக்கு என்ன தோணுச்சுன்னா நீயும் என்ன மாதிரியே இப்படியே பேசிட்டு இருந்தா ஒரு பொறுப்புள்ள போஸ்டிங்கை உனக்கு எப்படி நான் வாங்கி தரது? சே சாரிடா. நான் இன்னைக்கு ஈவினிங்கே ஒன்று வந்து பார்க்குறேன். ஓகே? ஓகே ஓகே. சே அசிங்கமாக போச்சு. ரொம்ப தப்பு. திஸ் இஸ் டூ மச். அமெரிக்கால இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கால். ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பெரிய கம்பெனி விஷயமா பேசிட்டு இருந்தேன். அன்னைக்கு சாயங்காலம் நல்லா தண்ணி அடிச்சுட்டு லாசர் எனக்கு பாரத் ஸ்கேலை பற்றி டீட்டெயிலாக சொன்னான். ஆனால் வேலைக்கு போக டிகிரி வேணும். ஃபேக் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறதுக்கு லாசரோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம காசு கொடுத்தோன்னா தமிழ்நாட்டில் அப்ரூவ் ஆயிருக்க ஏதோ ஒரு காலேஜில் இருந்து அட்மிஷன் போடுறதுலேருந்து எல்லாத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க. ஒரு வழியாக சர்டிஃபிகேட் ரெடி ஆகி வீட்டுக்கே வந்துருச்சு. பொலிட்டிக்கல் சயின்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய மாணவர்கள் எந்த விதத்துலையும் தப்பு செய்யாமல் ஒரு டீச்சர் கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் நினச்சா இங்கே இருக்கிற ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும். அதனால் நிறைய குடும்பங்கள் காப்பாற்றப்படும். அதனால் நாடு முன்னேறும். ஹலோ சார், உட்காருங்க. டொமைன் ட்ரெயினருங்கிற போஸ்டிங்க்கு நீங்கள் எனக்கு ஓகே தான். ஆனால் எனக்கு தேவைப்படுறது அப்படி ஒரு ஆள் கிடையாது. இந்த சென்டரை பார்த்துக்க திறமை இருக்கிற ஒரு ஆள் தான் எனக்கு வேணும். சார், அதோ அவனை பாருங்க. இந்த வடை சாப்பிடு. அவனோட கவனம் வேற விஷயங்கள் இருக்கு. நீங்க சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவங்கன்னு எனக்கு தெரியும். அவன் சொன்னதை வச்சு என் மனசுக்குள்ள உன் மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. கோவிந்தன் சார் ஆசைப்பட்ட மாதிரி சென்டரை நாங்கள் நல்லா பார்த்துக்கிட்டோம். ட்ரைனிங் சென்டரை டெவலப் பண்ணவும், பசங்களோட படிப்புக்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்கவும் கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்டு கரெக்டாக வந்துட்டு இருந்துச்சு. அதை வச்சு ஸ்கில் சென்டரையும் பசங்களையும் நல்லபடியாக மாற்றலாம்னு நினச்சோம். ஆனால் போத ஃபோனை கட் பண்ணு. ஃபோன் பேசி யாரடி ஏமாத்திட்டு இருக்க? நான் நேத்து கொடுத்த அசைன்மெண்ட்டை எல்லாரும் பண்ணிட்டீங்களா? அப்போ நீங்க பண்ணல.
இது சரிப்பட்டு வராது. உங்களுக்கு இந்த டேபை கொடுத்து விடுறதே இந்த அசைன்மெண்ட்டை பண்ணுறதுக்கு தான். நீங்கள் படிக்கிறதுக்காக தான் அதை கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்களும் நாங்கள் சொல்கிறபடி கேட்கணும்ல. நான் ஏன் பிரியாணி வாங்கி கொடுத்தேன்னு நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம். நாளைக்கு நடக்க போகிற இன்ஸ்பெக்ஷனுக்கா இல்லை இன்னைக்கு அடித்த பெயிண்ட்டுக்கான்னு சந்தேகமே வேண்டாம். நாளைக்கு நடக்க போகிற இன்ஸ்பெக்ஷனுக்காக தான் இதை நான் வாங்கி கொடுத்தேன். மாசம் 4 இன்ஸ்பெக்ஷன் நடந்தா நல்ல பிரியாணி கிடைக்கும். தினமும் உங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற காசை வச்சு உங்க எல்லாருக்கும் கஞ்சி கூட ஊத்த முடியாது. இருந்தாலும் நான் உங்க எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கேன். பாத்தியா, இன்னொரு விஷயம், கண்டிப்பா அது நடக்கும்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு கிளாரிஃபிகேஷன், உங்களுக்கு பிடிச்ச ட்ரெயினர் யாருன்னு கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? பிடிச்ச ட்ரெயினர் லாசர் சாரு. யாரு? அதேதான். இந்த குடிடா, தனியா குடி. பசங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண நாங்கள் புதுசாக சாஃப்ட் ஸ்கில் கோர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். என்னோட பழைய கம்ப்யூட்டர் டீச்சர் ஜெரி சென்டரில் புது ட்ரெயினர் ஆகிட்டார். ஜெரிக்கு எலக்ட்ரானிக்ஸை ரொம்ப சீப்பாக வாங்குறதுக்கான கான்ட்ராக்ட்ஸ் நிறையவே இருந்துச்சு. ஃபண்டை வாங்கி அங்கேயும் வேலையை காட்டணும். பசங்க அதிகமாக ஃபண்டும் அதிகமாச்சு. Cheers. பசங்களோட பேட்ச் அதிகமாயிட்டே இருந்துச்சு. அதனால ஃபண்டோட இன்கமும் அதிகமாயிட்டே இருந்துச்சு. பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல ஃபேக் ESIC நம்பர்ஸ், பிளேஸ் ஆன பசங்க கிட்ட இருந்து கிடைச்ச நிறைய சேலரி ஸ்லிப்ஸ், இல்லாத ட்ரெயினருக்கு என்ரோல்மெண்ட் நடத்தி நிறைய காசு சம்பாதிச்சோம். பரவாயில்லடா, பாத்துக்கலாம்டா. இத பாத்தியா? NRGயோட லெட்டர் நம்ம டீச்சர் மேல கம்ப்ளைண்ட் போயிருக்கு. கம்ப்ளைண்டா? ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். இந்த கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தது? பசங்க கொடுத்திருக்காங்க. நமக்கு தெரியாம இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்குது. அதுவும் ஒரு என்கொயரி கூட இல்லாம. அதானே. எப்படியாச்சு? கம்ப்ளைண்ட் போய் 2 நாள் ஆகுது. ஓ, நல்ல வேளை அவங்க லெட்டரை இங்கே அனுப்புனாங்க. அடுத்த வாரம் பசங்க இன்ஸ்பெக்ஷன்ல நேரா சொல்லியிருந்தா பெரிய பிரச்சனையாயிருக்கும். இப்ப அவனுங்களை மட்டும் டிஸ்மிஸ் பண்ணா போதுமே. ஆனா புது ட்ரெயினரை கண்டுபிடிக்கிறது தான் பிரச்சனையே. தேடி கண்டுபிடிக்கணும். லாங்குவேஜ் ட்ரெயினர் இதோட 4வது தடவை டெர்மினேட் ஆகுறாங்க. அர்ச்சனா இல்லைன்னா வேற ஒரு ஆளு. நம்ம இவங்களை நம்பியா வேலையை ஆரம்பிச்சோம். அர்ச்சனா தான் நமக்கு இருந்த ஒரே நல்ல ட்ரெயினர். ஏதோ ஒன்று பண்ணுங்க. இதுக்காக நிறைய என்கொயரி பண்ண வேண்டி இருந்துச்சு. அடிக்கடி ட்ரெயினர்ஸ் சேஞ்ச் ஆகிறது பசங்க ரொம்பவே பாதிச்சது. என் மனசுல சென்டரை பத்தி மட்டும்தான் ஓடிட்டு இருந்துச்சு. பசங்களை அதிகப்படுத்தணும், கவர்மெண்ட் ஃபண்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன், டெர்மினேஷன், அப்புறம் 100% பிளேஸ்மெண்ட். டீச்சர் எல்லாரும் ட்ரைனிங் போயிருக்கிறதால நான் உங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஆஃப் டாபிக் பேசலாமா? பொம்பளை பிள்ளைங்களுக்கு அது பிடிக்கும்னு தோணலை. இருந்தாலும் முதலா நிலாவுக்கு மனுஷன் போய் இன்னையோட 48 வருஷம் ஆகுது. கூப்ரிக்கோட ஸ்பேஸ் ஆடிசி வந்து 50 வருஷம் ஆகுது. அன்னைக்கு மனுஷனுக்கு சயின்ஸ் மேலே இருந்த ஆர்வம் இன்னைக்கு இல்லை. எது நடந்தாலும் கேட்கறதுக்கும் சொல்கிறதுக்கும்னு இருந்த USSR இன்னைக்கு இல்லை. சோஷியல் மீடியாலையும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பின்னாடியும் நீங்கள் எல்லாரும் போகிறீங்க. கடந்த 10 வருஷத்தில் இங்கே சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் என்ன நடந்திருக்கு? எல்லாம் வெறும் பிஸ்னஸ் மட்டும்தானே. மொபைல் ஸ்க்ரீன் பெருசாயிட்டே இருக்கு, 4G வருது. எல்லா வருஷமும் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸில் 2GB RAM இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதுதான் பசங்களோட இன்வென்ஷனா? இது எல்லாம் தான் சயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட்டா? சொல்லுங்க பசங்களா, சொல்லுங்க. கிளாஸ் ஓவர். bloody millions. நான் டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டேன். அதாவது 1ஆம் தேதி ஃபண்டிங் வந்துடும். பொறுமை, அதை எது நடந்தாலும் விடவே கூடாது. ஓகே? கனவுகள் தூரம், கதவுகள் உண்டு, கதவுகள் ஒற்றை கயிறால் இழுத்திட நீ வந்து சேர்ந்து துணையாய். வீரவேக 2 கலந்த ஆளு தாண்டா நீ. ஊர்வால ஏந்தி வந்த காட்டியான உந்தன் முன்னே வந்து நின்ன நேர்வழிக்கு கூட்டி போகும் ரச்சகனின் பாதை கண்ட ஆளு தாண்டா. விட்டு பிடிச்ச எதிரி எல்லாம் திட்டம் போட்டு அங்க இங்க தலைதறிக்க ஓட்ட விட்டு சிங்கிள் எல்லையெல்லாம் பறவை எங்கு. ரவி, கம்ப்யூட்டர் அனுப்பி விட்டுருக்கேன். வேற சில கூட்ஸும் இருக்கு. யாரால கெட்டு போறோன்னு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு பசங்க எல்லாரையும் மேனிபுலேட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஏமாத்த முடியும். நம்மளோட ஊர்ல இருக்க எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியையும் நாங்க பிளான் பண்ணி கவர் பண்ணோம்.
அவங்களுக்கே தெரியாம அவங்கள வித்து நாங்க காசு சம்பாதிச்சோம். அதுல நாங்க ஜெயிச்சோம். ரவி 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 உன் ஸ்கில் சென்டர் நல்லா வளர்ந்துருச்சு. ஆனா என்னோட கமிஷன் எங்கடா இருக்கான்? இங்கே இருக்கான். நீங்க எல்லாரும் கேம் விளையாடதான் உங்களுக்கு கொடுத்தோமா? 5 நிமிஷம் அதுக்குள்ள எல்லாரும் கிளாஸ்ல இருக்கணும். ஓடு. நீ என்ன கேம் தம்பி விளையாடிட்டு இருந்த? பிலீஷா. பிலீஷா கிளாஸுக்கு போடும். எடு எடு. சிகரெட் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு எத்தனை தடவை சொல்றது? என்ன சார்? என்ன கருமண்டா அது? சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் பசங்களுக்கு தெரியாதே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு தான் அவங்க வாங்குறாங்கன்னு. ஓதுற விதமாக ஓதிட்டா போதும். அதாவது ஸ்டைஃபனையும் சப்சிடியும் கொடுக்கறது நம்ம கவர்மெண்ட் மூலமாக தாங்கிறத அவங்க மனசில் ஏற்றணும். எப்படி? உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாருமா அது? கொஞ்ச நேரம் கூட சும்மா விட மாட்டாங்களா? நீ வண்டி எடு ரவி. போடா போ. உனக்கு யாருக்கு வேணும்? வா. என்னாச்சு? இன்ஸ்பெக்ஷன் வந்தவரும் கேட்டாரு ஏன் இப்படி பராமரிப்பு இல்லாம இருக்குன்னு. அதுக்கு ஒரு வழி இருக்கு. சேவை செய்யணும். பசங்களை வச்சு செய்வோம். அதுவும் சரிதான். சிறகு முளைக்கும், கண்கள் துடிக்கும், புதுமழை வீசி போக பூவெங்கும் பூத்தாச்சே. வீரமில்லை என்று நீ வந்து வெட்டி பேச்சு பேச வேணாம். வீரம் ஒன்று தடுப்பில்லை உந்தன் உள்ள தினமும் ஊரு கண்ட கனவு 100 உண்டு. இந்த நேரம் முன்னே போகும் மெல்ல மெல்ல சொல்லு சொல்லு கண்டிப்பாக முன்னே போகும். ஆனா செடிக்கு தொட்டி இல்ல டீச்சர். செடிக்கு தொட்டியா? சோர்வம் தேவையில்லை, நாளை என்றும் கவலை இல்லை. திட்டம் போட்டு எதுவும் இங்கு சரியாக நடக்கவில்லை. போகும் போக்கில் கதை சொல்லும் உண்மைகள் உனக்குமே. சட்டம் இங்கு காணவில்லை கேட்க உனக்கு தானே இல்லை. திட்டம் போட்டு எதுவும் இங்கு சரியாக நடக்கவில்லை. போகும் போக்கில் கதை சொல்லும் உண்மைகள் உனக்குமே. காலத்தின் கற்பனை எழுது, உன் கைகள் தடுப்பதில்லை. என்னோட உதவி அதுக்கு ஒரு வேலை, அதோட லாபம், இதுக்கு எல்லாத்துக்கும் நீ எனக்கு கொடுக்க போற கமிஷன். காலத்தின் கற்பனை எழுது, நான் இப்போ அதை பத்தி மட்டும்தான் யோசிச்சேன். உண்மைக்கு வந்திடு நீ விழுந்து போனாலும் தப்பே இல்லை. யாரா அவன் இங்க தினமும் தண்ணி அடிக்கிறது? நான் இல்ல சார். நீயாடா? நான் இல்ல சார். அப்ப நீயா? நான் இல்லை சார். உன் மூஞ்சிலே தெரியுது நீ தான் திருட்டு பையன்னு. நான் இல்லை சார். என்னடா பாக்குற? வேற ஒருத்தங்க காசு கொடுத்து உன்னை படிக்க வைக்கிறாங்கன்ற திமிரா? நாங்க இல்லை சார். என்னடா நீ சத்தமா பேசுற? சார், அடிக்கிறியா? சார், எவ்வளவு திமிரா உனக்கு? சார், அடிக்காதீங்க. ஆயமுறா மறைக்கிற நீ. இன்னொரு தடவை ஹாஸ்டல்ல தண்ணி அடிக்கிறத பார்த்தா தொலைச்சிருவான் உன்னை. புரியுதா? அவனுங்கள நான் டீல் பண்ணிட்டேன். இதுக்குள்ள நம்மளை தவிர வேற யாரும் தண்ணி அடிக்க முடியாது. நீ அவங்களை அடிச்சிய? நீ அவங்களை அடிச்சியான்னு கேட்டேன். நீ அப்படி கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லனா அடிச்சுதானே ஆகணும். உன்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் இருக்க பசங்க கிட்ட காட்டக்கூடாது, புரியுதா? ஒரு கம்ப்ளைண்ட் போச்சுன்னு வச்சுக்கோ, உள்ள போக வேண்டியதுதான். உன் கூட சேர்ந்து நானும். இதுக்கு அப்புறம் பசங்க மேல கைய வச்ச, இது என்னோட சென்டர்ரா. நான் சொன்னதை மட்டும் பண்ணா போதும், புரியுதா? சரி இல்ல மச்சான், ஒரு சிகரெட் இருந்தா குறா. தொண்ணூறுகளில் நம்முடைய பல வீடுகளில் கரண்ட் இல்லாமல் இருந்தது. சாமானிய மக்கள் எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போது நான் வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டா கூட அம்மா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க, அதுவும் வாய்ஸ் மெசேஜில். தம்பி, டேபிளில் சாப்பாடு இருக்குது, நீ வந்தால் சாப்பிட்டுக்கன்னு. அப்புறம் நான் ரிப்ளை பண்ணுவேன், ஓகே அம்மா, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் படுங்க. நம்ம ஊரில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்தியாவை நாம் இன்னமும் மாற்றணும். सब कुछ भेजो सर. ஃபுல் கேஷ், ஃபுல் கேஷ். இந்நேரம் பவித்ரன்ஜி ஆரம்பிச்சிருப்பாரு. நம்மளோட நாடு இந்தியா. நம்ம ஸ்கில் சென்டர்னால தான் இந்தியா டெவலப் ஆச்சு. இந்தியா இப்போ பழைய இந்தியா இல்லை. எப்படியெல்லாம் பொய் பேசுறாரு. பொய் பேசுறாரா? அதுக்கெல்லாம் நம்ம தான் காரணம். உண்மைதான். சரி போலாம். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காளோ? இல்லை மச்சான், இப்போ போக வேணாண்டா. அந்த ராஜு சார் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் போகலாம். கேட்க முடியல. மேம், ஒரு போஸ்டர் கொடுங்களேன். எடுத்துக்கோங்க. படிக்கவா?
போர் அடிக்குது, ராக்கெட் செஞ்சு விளையாடதான். ஹலோ ஹலோ, எங்க இருக்கீங்க? இதோ வந்துட்டேன். அப்பவே கிளம்பிட்டேன். இங்கே பைபாஸில் ஒரு சின்ன டிராஃபிக். அப்புறம் ஃபுட்லாம் ரெடியா? ஃபுட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வாங்க. ஓகே. நான் எப்பவும் சொல்லுவேன்ல, ஒரு ஸ்கில் ட்ரைனர்னா இந்தியா பார்டர்ல இருக்கிற ராணுவ வீரர் மாதிரி இருக்கணும். கடுமையான சூழ்நிலை இருந்தாலும் மனநிலையை சீரா வச்சுக்க பசங்களை ட்ரெயின் பண்ணணும். ஜவாலுங்கிற வார்த்தைக்கு வேற அர்த்தமும் இருக்கு. ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் மேனுவல். இது பேசிக்கலா பை பிளான். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? சொல்றேன். நான் சொல்ல வந்தது என்னன்னா, மனப்பாடம் பண்ணணும். அதான் பை பிளான். அப்புறம் நாங்க ஒன்றும் லேட்டா வரல. இல்ல இல்ல, எப்பவுமே நீங்க இதே டைம்ல தானே வருவீங்க. நான் இங்க பிளேஸ்மென்ட் மேனேஜர், ரிசப்ஷனிஸ்ட் இல்ல. அது சரி. அப்புறம் சும்மா இங்க ஒரு ஸ்டால போட்டு உட்கார்ந்து இல்லாம 10 பசங்களை பிடிக்கணும். சரியா? சரி சரி. உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம ஜெரி கிட்ட நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. டோட்டல் டிஸ்ட்ராக்ஷன். ஓ, சிக்கன் சாப்பாடு. நீ பன்னீர் எடுக்கலையா? என்னடா அது அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்க? சாப்பாட்டுல கண்ணு வைக்க கூடாது. பாய். எஸ். என்ன இது? இது பன்னீர் மசாலா. பன்னீர் மசாலாவா? நான் ரசம் சாம்பார்னு நினைச்சேன். எங்களை மாதிரி வெஜிடேரியன்ஸ்க்குலாம் இது ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. ஓஹோ. அது மொத்தத்தையும் நீங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா. நான் நான் வெஜிடேரியன், ரெண்டும் சாப்பிடுவேன். இதுக்குள்ள சிக்கன் ஒரு லேயர், மட்டன் ஒரு லேயர், அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு. இந்த பன்னீர் வெறும் ஸ்டார்டர் மட்டும்தான். குச் பி ஹாத்தா கே மல்லலோ. நான்வெஜ் அப்படிலாம் பேசக்கூடாது. உனக்கு பிடிச்சா கேளு, பன்னீர் வேணா தரேன். ஆமா வேணும், இல்லைன்னா பட்னியாவா இருப்பேன். டேய் லாசர், நம்ம இங்க திங்கிறதுக்கு வந்திருக்கோம். ஃபங்க்ஷன் வர்றதா இருந்தா முன்னாடியே வரணும். எக்ஸ்கியூஸ் மீ, ரவி தானே? ஆனந்த். இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். யூ காட் a very impressive tattoo. ஓ, thank you. ஆக்சுவலி நான் இங்க விசாரிச்சப்போ உங்களை பத்தி தான் நிறைய பேர் இங்க பேசிட்டு இருந்தாங்க. தமிழா நீங்க? half தமிழ். ஓ, half தமிழ். ஆமா, பேசும்போதே தெரியுது. காவோ. நீங்க பிசினஸ் நல்ல விதமா பண்றீங்க. அங்க நார்த்ல எல்லாம் ஃப்ராட்ஸ் தான். பல சென்டர்ல போனீங்கன்னா வெறும் போர்டு மட்டும் தான் இருக்கும். மத்ததெல்லாம் கணக்குல தான் இருக்கும். ஆக்சுவலி ஐ காட் a placement agency in Calcutta. எல்லாமே சாஃப்ட் ஸ்கில்ஸ் தான். இந்த கஸ்டமர் கேர், பிபிஓ செக்டர்ஸ், இப்படி தான் பசங்களை நாங்க பிளேஸ்மெண்ட் பண்ணுவோம். இப்போ எங்களுக்கு 200 எம்ப்ளாயீஸ் தேவைப்படுறாங்க. உங்களால முடியுமா? ஐயோ, 200ங்கிறது பெரிய நம்பரே கிடையாது. எல்லாமே ஒரே கம்பெனி. முதல்ல எனக்கு ஒரு 100 பசங்க வேணும். எல்லாரும் பசங்க, எல்லாரும் இன்பவுண்ட் சர்வீஸ்க்கு. அதுக்கப்புறம் ஒரு 100 கேர்ள்ஸ் தேவைப்படுது. அவங்க எல்லாரும் கால் சென்டர், கஸ்டமர் கேர். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் திஸ் இஸ் மை கார்டு. அப்புறம் இன்னொரு விஷயம், படிச்சுட்டு வர பசங்களை நம்ம கஷ்டப்படுத்த கூடாது. ஓகே? எனிவே, ப்ளஷர் டு மீட் யூ கைஸ். ஓகே ஓகே ஓகே. ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருந்தா பாருங்க. ஷூர். அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகே? see you guys. எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. ஆனா கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இல்ல, நிறையவே. ஒரு பப்பு கூட சாப்பிட மட்டும் வந்தா இதெல்லாம் கிடைக்குமா? ஸ்டால்ல ஒரு பசங்களை கூட காணும். அப்படி எல்லாம் சொல்லாத. ஸ்டால்ல யாரும் இல்லைனாலும் வேற யாருக்கும் கிடைக்காத எம்ப்ளாயிஸ் நமக்கு கிடைப்பாங்கல்ல. டைம் ஆயிடுச்சு, இப்போ வந்துருவாங்க. கலர் காஸ்டியூம்ல எத்தனை பசங்க நீ எண்ணி காசு வாங்குறதுக்கும் மறுபடியும் அவங்களையே பிடிச்சி வேறொரு கம்பெனிக்கு அனுப்பி வைக்கிற உனக்கும் எனக்கும் தெய்வமான த மைட்டி தாமோ ராகவன். ராகவன் மாதிரி ஆளுங்க தான் எனக்கு பலம். எவ்வளவு மோசமா ட்ரெயின் பண்ணாலும் அவர் எங்க பசங்களை வேலைக்கு எடுத்துப்பாரு. வேலை இருக்க இடத்துல கான்ட்ராக்ட் போடுவோம். கவர்மெண்டோட பாண்டை ஈஸியாக்குவோம். எனக்கு ஹெல்ப் பண்ணது ராகவன் தான். அவரு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. நீ போய் நேர்ல பாரு. நம்ம என்ன அவ்வளோ கேவலமா? என்னால ஓவர் டைம் கொடுக்கலாம் முடியாது. நான் தெரியாம தான் கேட்கிறேன், இந்த ஓவர் டைம்னா என்ன? ஒரு தொழிலாளி அவன் வேலை செய்யற சுகத்தை ஒரு 5-6 மணி நேரம் எக்ஸ்ட்ரா அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு தப்பா? என்னால இதை ஏத்துக்கவே முடியல. வாங்க
ஏன்னா நான் ஒரு சோசியலிஸ்ட். அதான் தெரியும். பணக்காரங்கெல்லாம் தான் கையில இருக்கிற காசை உடம்பு நோய்க்காக செலவழிக்கிறாங்கன்னா பாத்துக்க. ஒரு பாவப்பட்ட தொழிலாளி அவன் கடுமையா வேலை பார்க்கறான்னு வச்சுக்க, அவனுக்கு ஒரு சின்னதா உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அது பெரிய பிரச்சனையா? சுடுதண்ணியில ஆவி பிடிச்சாலே அது சரியா போயிடும். நம்ம திரும்ப போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பசங்க படிப்பெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கிற? அப்புறம் இது என்னோட நண்பன். இவரு என்ன மாதிரியே ஒரு மனித நேயமிக்கவர். அப்புறம் இவரு கிளாஸ் பவுடர் உருவாக்குற கம்பெனியே வச்சிருக்காரு. இந்த கிளாஸ் பவுடர் செய்யறதால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. அதான் நம்ம இப்படி சுண்டி சுண்டி விளையாடுவோமே, என்ன விளையாட்டது? அது இல்லப்பா, இது கண்ணாடி வச்சு அடிக்கிறது குளிக்கலவுல. கேரம் போர்டு. அந்த போர்டுல போடுவாங்களா பவுடர், அதை தான் இவர் செய்யறாரு. அதுல பாரு, அந்த கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கு பொடியெல்லாம் மூக்குல ஏறி மூச்சு பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குப்பா. இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. என்னோட கருத்து என்னன்னா, இந்த மாதிரி ஆரோக்கியம் இல்லாத பசங்க வேலைக்கே வேண்டாம். இங்க பாரு ரவி, நல்ல ஆரோக்கியமான அந்த ஆரோக்கியத்தை இழக்கக்கூடிய பசங்க தான் நமக்கு வேணும். எல்லாரும் வந்துட்டீங்க போல இருக்கு. வாங்க வாங்க உட்காருங்க. எப்படி போயிட்டு இருக்கு ராகவன் சார்? என்னப்பா நீ உன்னதான் பார்க்கவே முடியலையே. இப்ப நம்ம சந்திச்சது கூட இவன் ஃபங்க்ஷனால தான். தம்பி, இந்த 3 லெஜெண்ட் இனிக்க கூட பாலம் தாப்பா நீ. அந்த பாலம் உடைஞ்சிராம இருக்கிறதும் உங்களோட பொறுப்பு தான் சார். கரெக்டா சொல்றான். சார் ஒரு நிமிஷம் சார், இன்னும் ஒரே ஒரு சீன் இருக்கு. ராணியை கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் ராஜா விஷம் குடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஏன்பா இந்த கதையில சென்டிமெண்ட்ஸ் தான் அதிகமா இருக்கா? இல்ல சார், அது நீ கேட்குற மாதிரி டான்ஸ் விஷயம் தான் நடக்கவே நடக்காது. அதை தான் நான் சொல்ல வந்தேன். டான்ஸ் விஷயம்னு சொன்னாலே அவர் வண்டியை விட்டே இறங்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு பயம். இல்லைன்னா நீங்கள் ஷூட் எடுக்க முடியாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏய் சார் சார், இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? எனக்காக வெயிட் பண்றியா? அந்த காதுல வைப்பாங்களா, அது கொடு. அப்புறம் குங்குமப்பூ போட்டு பால் கொண்டு வருவா. கொஞ்சம் மசாலாவும் போட்டு எடுத்துருவா. எங்க கிடைக்கும்? அத மேக்கப் மேன் கிட்ட கேளுடா. ஓகே. நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா இந்த கிளைமாக்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி. அது ஹீரோ கிட்ட ஏர்போர்ட்ல ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. அதான். ஆனா உங்க கேரக்டர் பண்ண தப்பால ஏர்போர்ட்டுக்கு போக முடியல. கொச்சிக்கு போக வேண்டியன்னா வேற ஏதாவது ஊருக்கு போயிருப்பேன். சூப்பர். இதான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க ஸ்கிரிப்ட ஜட்ஜ் பண்ற மெத்தட் இருக்குல்ல, உங்களால எப்படி அது முடியுது? தினமும் திருட போற திருடனுக்கு ஜிபிஎஸ் தேவையா என்ன? அப்படி இல்ல, நீ மிச்ச கதையை சொல்றியா? சொல்லு, நீ சொல்லு. நானே சொல்றேன். ஏர்போர்ட் போன உடனே ஹீரோயினுக்கு ஃப்ளைட்டே கிடைக்கல. ஹீரோயின் கூட நீங்க நிக்கும் போது ஹீரோ கிட்ட இருந்து ஒரு கால். எங்க இருந்து? ஃப்ளைட்ல இருந்து காலா? வாட்ஸ்அப். அவர் சொல்றாரு, டேய் துரோகி, உன்னால என் வாழ்க்கையை இழந்துட்டேன். இப்ப அவளை திரும்பி வீட்டுல விட்டா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க இப்ப அவளை சும்மா விட மாட்டாங்க. அதுக்கு பதிலா போகிற வழியிலேயே நீ அவளை கீழே தள்ளி விட்டு கொன்னுடு. இதான் உன்னோட வெரைட்டியான கதையா? இது நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கிற ஒரு டார்க் ட்ரீட்மெண்ட். இவனுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இத வேற விதமா வேணாம். நான் ஒரு கிளைமாக்ஸ் சொல்றேன். சீன் ரொம்ப சூப்பரா இருக்கும். என்ன சொல்லுங்க? ஹீரோ ஃப்ளைட்ல இருந்து எனக்கு கால் பண்றான். அவ கோவத்தையும் ஃப்ரஸ்ட்ரேஷனையும் என்கிட்ட காட்டுறான். அப்ப நானும் கோவப்படுறேன். எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, கோவம் வருது. அந்த கோவத்தோட நான் ஹீரோயின் கிட்ட போறேன். அப்ப அவளை அடிச்சு போட்டு வண்டியில ஏத்திக்கிட்டு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ரொம்ப வேகமா வண்டியை ஓட்டிட்டு போறேன். போற வழியில நான் போன் பண்றேன். யாருக்கு? நேரா ஏர்போர்ட்டுக்கு. அவனுக்கு போன் பண்ணி சொல்றேன், நீ போயிட்டு இருக்க துபாய் ஃபிளைட்ல நான் பாம்பு வச்சிருக்கேன்னு சொல்றேன். 300 பேரோட உயிர் இப்ப ஆபத்துல இருக்கு. அப்புறம் வண்டியை 100, 110, 100, 110ன்னு வேகமா ஓட்டிட்டு இருக்கேன். நேரா கொச்சின் ஏர்போர்ட்டுக்கே போறேன். அங்க ஏர்போர்ட்ல இருக்கிற பேரிகேட்டை இடிச்சிட்டு நேரா ஏர்போர்ட்டுக்குள்ளேயே நான் போறேன். அப்ப கிரீச்னு ஒரு சத்தம். போன ஃபிளைட் நேரா கீழே லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆன ஃபிளைட்ல இருந்து ஸ்லோ மோஷன்ல ஹீரோ இறங்கி வராரு. நான் கார்ல இருந்து அப்படியே இறங்கி வரேன். அங்க எதிர்பார்ப்பு இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அங்க ரன்வேக்கு நடுவுல 2 பேரும் அப்படியே நிக்கிறாங்க, ஒன்னா நிக்கிறாங்க. ஆனா இன்னும் முடியல. அந்த பொய்யான தகவலை கொடுத்ததுக்காக ஏர்போர்ட் போலீஸும் கஸ்டம்ஸும் அப்புறம் சிபிஐயும் என்ன அரெஸ்ட் பண்றாங்க. கையில விலங்க மாட்டிக்கிட்ட நேரா அவன் கிட்ட போய் ஒன்னு சொல்றேன். சண்டை சச்சரவு வாழ்க்கையில எல்லாருக்குமே இருக்கும். ஆனா இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்கிற சண்டை சச்சரவுல நான் இனிமே இருக்க மாட்டேன் மை ஃப்ரெண்ட். அதுக்கு நீ அங்க ஒண்ணு சாகலையே. அவங்க என்ன போலீஸ் ஜீப்புக்கு கொண்டு போறாங்க. நான் ஜீப்ல உட்கார்ந்துருக்கேன். ஃப்ளைட்டுக்கும் அவங்களுக்கும் நடுவுல ஒரு மிட் ஷாட். நான் ஜீப்ல மெதுவா அப்படியே தூரமா போறேன். அப்படியே பறந்துட்டீங்களா?
உன்னை முதல்ல இண்டஸ்ட்ரியில இருந்து தூக்கி ஆகணும்டா. கதை எப்படி இருக்க? செம்மையா இருக்கு. லோ கிளாஸோட பல்ஸ பாத்தியா? கரெக்ட் தான். இதுதான் நான் எதிர்பார்த்த ட்விஸ்ட். இதே மாதிரி பண்ணிடலாம். சரி, கதை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அப்போ ப்ரொடியூசர் கிட்ட பேசி விஷயத்த சொல்லுங்க. அது நீங்க தான் அந்த ஆசிப் கிட்ட அடுத்த மாசமே டேட்டா வாங்கிடுங்க. கதையை சொல்லி முதல்ல லாக் பண்ணு. ரொம்ப பிஸியான நேரம். ஃபர்ஸ்ட் படம் தானே, ரொம்ப டென்ஷன் ஆகாத. உனக்கு எல்லா வித உதவியும் நான் செய்யறேன். இந்த மாதிரியா? ஆமா. சரி போயிட்டு வாங்க. வரேன். வாடா. வரேன்டா. நல்லா பண்ணுங்க. முடிஞ்சதா? பண்ணிடலாம். எல்லாமே முடிஞ்சது. ஃப்ரீ ஆயிட்டீங்களா? நான் ஃப்ரீ தான். அண்ணே நீங்க என்னதான் கதை சொன்னாலும் இல்ல ஸ்கிரிப்டே எழுதி கொடுத்தாலும் அவனுங்க கரெக்டா பண்ணுவானுங்க. ஷாட் ரெடினா? அட ஷாட் ரெடினா, சீக்கிரம் வரலாம். புதுசா ஒரு ஐட்டம் வந்திருக்குடா. யாருன்னு அது? மங்கேஷ் பாண்டே. மங்கேஷ் பாண்டேவா? அது என்ன பேரு? मंगेश पांडे அவர் பேர் அவ்வளவுதான். अगर हम किरदार की कास्टिंग सही कर ले तो उसका प्रभाव ज्यादा हो सकता है. ஆஸ்கர் அவார்ட். என்னடா இது பார்லிமெண்ட் மாதிரி சத்தம் கேக்குது? சைலன்ஸ். சொல்லி தரத்துக்கு முதல்ல பசங்க வேணும். நாங்க படிச்சா போதுமா? இனி இந்த ஊர்ல சொல்லி கொடுக்கறதுக்கு சின்ன பசங்க தான் இருக்காங்க. அவங்க ஸ்கூலுக்கு போக வேணாவா? இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க பசங்களையும் உங்க சொந்தக்காரங்க பசங்களையும் இந்த இடத்துல சேர்ப்பீங்கன்னு தான் நாங்க முதல்லயே லேப்டாப் டேப் எல்லாம் இஷ்யூ பண்ணோம். அந்த டேப நோண்டி நோண்டி தான் அந்த பொண்ணு அந்த பையன் கூட ஓடி போயிட்டான். அது சரி, அதுக்கு நாங்க தான் பொறுப்பா? பின்ன நாங்க பொறுப்பா? பசங்களுக்கு அதெல்லாம் கொடுத்ததுனால தான் அப்படி ஆச்சு. என் வீட்லயும் என் பையன் அதை நோண்டிக்கிட்டே தான் இருக்கான். முன்னாடி நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு பாத்ரூம் போவான், இப்ப இதை எடுத்துட்டு போறான். இவன் எங்க போறான்? So we have seen top leaders from all over the world taking hard questions from journalists. Why hasn't RPM come to a single press conference? Yes. He's exactly like Putin and Trump. Actually, he's like that only. And very good friends also. Don't you see the selfies in UN conference? Okay. Actually, he is not like them. Actually, he is an entirely different human, a different man. When you speech, real speech. நம்ம இந்த டேப் கூட ஒரு அன்லிமிட்டெட் டேட்டா பேக் இருக்கிற வைஃபை டங்கிள் கொடுத்தானே. எதுக்கு? எல்லாருக்கும் ஃபுல் ஹெச்டில காட்டுறதுக்கா? உனக்கு டீ வேண்டாமா? சொல்லிருக்கேன் வரும். அவங்க சொல்றதுலயும் விஷயம் இருக்குடா. அங்க சேர்க்கறதுக்கு பசங்களே இல்லையே. நம்மளே பசங்களை தேடிட்டு தானே இருக்கோம். அண்ணா டீ ரெடியா? அது சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது? என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் ஜெரி எனக்கு கால் பண்ணியிருந்தான். நம்ம அண்ணன் பவித்ரன் இருக்கார்ல, இப்போ லோக்கல் தலைவர் கிடையாது. யாருன்னு தெரியுமா? வெஸ்ட் பெங்காலோட கவர்னர். என்னது கவர்னரா? என்னடா அவரு எப்படிடா கவர்னர் ஆனாரு? அவரை நான் நிறைய வாட்டி ஏமாத்திருக்கேன். உண்மையை சொன்னா கல்கட்டா வரைக்கும் போக வேண்டியது இருக்கு அவரை பாக்குறதுக்காக. நீ வரியா? ஐயோ நான் வரல. பழைய கோவத்தை எம்எல்ஏ காட்டினாருன்னா அது பரவாயில்ல. பையா என்ன இருக்கு? பரோட்டா இருக்கு, சப்பாத்தி இருக்கு. பையா பரோட்டா. நீ அதையும் போய் வாங்கிட்டு வரியா? என்ன ரகசியமா பேசுறீங்க? நீ பரோட்டா சாப்பிட மாட்டியா? அப்புறம் என்ன, போய் வாங்கிட்டு வா. டார்க் டெசர்ட்டா? வாவ், கூல். பட் இட்ஸ் கோனா பி ஹாட் மஞ்சி. தமிழ்நாட்டுல ஷூட் இருக்குமா? I know you like curry mean fry. தமிழ்நாடு ஜித்தேஷ், ஹவுஸ் போட், ஏரிக்கரை. யா. ஆர்ஜி இல்ல, நாட் ஆரஞ்சி. ஓகே ஜி. தரூர் ஆகும். நீ ஒன்று பண்ணு, பேசாமல் இங்கே ஷிஃப்ட் ஆகிடு. நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு மைனாரிட்டி குரூப்பை தேடி கண்டுபிடி. அவங்க இருந்தால் தான் மற்ற விஷயங்களை ஈஸியாக தேடி கண்டுபிடிக்க முடியும். ஓ, நான் இங்கே வந்து மைனாரிட்டிஸை கண்டுபிடிச்சி எப்படி நடக்கும்? ஏன்னா அதை பற்றி உனக்கு தெரியல. இது நம்ம ஊரில் இருக்கிற மைனாரிட்டிஸ் மாதிரி கிடையாது. நீ அதை போய் பாரு. ஏழைங்க, பரம ஏழைங்க. அதனால் ஈஸியாக ஏமாத்திடலாம்.
நீ எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்தா போதும். இவங்க எல்லாம் அட்மிஷன் போட வந்தா இவங்க ஆதார் நம்பர் எல்லாத்தையும் என்ரோல் பண்ண சொல்லு. 60,000 பேர் இருக்கிற ஊர்ல ஒரு 10% பேர் கூட ஆதார் வாங்கலையா? இவங்க எல்லாரையும் என்ரோல் பண்ணி தான் இவங்க ஆதாரையும் நம்ம என்ரோல் பண்ண முடியும். ஓகே, நான் பண்ணிடுறேன். ஆனா என்ன லிங்க் பண்ண சொல்லாதீங்க. இங்க இந்தியாவில் முக்காவாசி பேர் லிங்க் பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு என்ன, எல்லாரும் அதையே பண்ணா அது சரின்னு ஆயிடாது இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் ஆதார் சேலஞ்சுன்னு சொல்லி அவனோட ஆதார் நம்பரை ட்விட்டரில் போட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சு, இன்டர்நெட் மூலமாக அவனோட எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துட்டாங்க. அவனோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசை எடுத்து ஆன்லைன் வழியாக அவன் வீட்டுக்கு ஒரு மிக்ஸி அனுப்பி விட்டாங்க. யாரு? ஹேக்கர். உண்மையை சொல்லு, நீ தானே அந்த ஹேக்கர்? போகண்ணே. அப்புறம் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஐயோ சார், இதெல்லாம் கூகுளில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பார்த்தா தானே தெரியறது. இருந்தாலும் அவன் எதுக்கு எனக்கு மிக்ஸி அனுப்புகிறான்? அண்ணன் சொன்னதை முழுசாக புரிஞ்சுக்காம தான், அது என்னன்னே தெரியாமல் தான் நாங்கள் எங்கள் வேலையை ஆரம்பித்தோம். டார்ஜிலிங் மாவட்டத்தில் அங்கே இருக்க ட்ரைப்ஸ் தான் எங்கள் டார்கெட்டு. மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற அன்அஃபிஷியல் டெமோகிராஃபிக் சர்வே எடுக்கிறது தான் பவித்ரனோட நோக்கமே. எல்லாரோட ஆதாரையும் லிங்க் பண்ண வச்சோம். நீ போகும் வழி நீண்ட தூரம் முன்னேறு முன்னேறு இனி முன்னேறு. வரும் எதிரிகள் கண்கள் தேடும் காரிருட்டோ, அனலுண்டோ கண்ணில் அனலுண்டோ. எங்கேயோ பார்த்த ஒருத்தர் மூலியமாக தான் ரன்வீர் சிங் எங்களுக்கு பழக்கமானார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வரைக்கும் டீப்பான காண்டாக்ட் வச்சிருந்த அவரை வச்சு நார்த் ஈஸ்டில் என்ன வேணா பண்ணலாங்கிற தைரியம் எனக்கு வந்துச்சு. ஓ விடியலே கண் மறைக்குதா, வான் சூரியன் அது அணையுதா. பெரலையிலே மனம் சுழலுதா, இருட்டிலே ஒளி தெரியுதா. நீரும் நெருப்பும் சென்சஸ் லிங்கிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் பசங்களை தேர்ந்தெடுத்தோம். அங்கே ரூல்ஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் இல்லைங்கிறதால எல்லாமே எங்கள் கண்ட்ரோலில் இருந்துச்சு. மெல்ல மெல்ல நீ மாறடா, இருட்டிலே ஒளி தெரியுதா. டார்ஜிலிங்ல டீ எஸ்டேட்ல வேலை பார்க்குறவங்களோட ஃபேமிலியில 14 பொண்ணுங்களை கம்ப்யூட்டர் கோர்ஸ்ல எடுத்தோம். இந்த 14 பேர்ல தமிழ் பொண்ணு ஒருத்தி, ஓவியா. கஸ்டமர் கேர். இவங்களுக்கு கம்ப்யூட்டர்னாலே என்னன்னு தெரியல. விண்டோஸ் இருக்குல்ல, விண்டோன்னு சொன்னாலே ஜன்னலை பார்க்குறாங்க. இவங்க எல்லாருக்குமே பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்க, செம்ம அடி வாங்க போகிறோம். நீ அங்கேருந்து என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் இங்கே கிளாஸ் எடுக்கிறது நான் தானே. சரி எடுக்கிறேன். பனித்துளியன சிரிப்போடு மலர்ந்திடும் ஒரு தூவானம், இருளிலும் ஒரு தழுவிடும் விரல் கண்டேன் தோகை போலே. பனித்துளியன சிரிப்போடு ஓ விடியலே கண் மறைக்குதா, வான் சூரியன் அது அணையுதா. பெரலையிலே மனம் சுழலுதா, இருட்டிலே ஒளி தெரியுதா. நீரும் நெருப்பும் ஓயாதே இம்மனமே மாயம் தாண்டா. உந்தன் கனவு மாய லோகத்தில் நீ வாழடா. மெல்ல 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 நீ மாறடா, இருட்டிலே ஒளி தெரியுதா. பையன் எடிட்டர், அவன் ஒரு டிசைனரா இருக்கிறதுனால நமக்கு உதவியா இருக்கும். எடிட்டிங் ஒரு நல்ல கைத்தொழில். ஒரு காலத்துல நானும் எடிட்டரா இருந்தேன். எத்தனை படம் எடிட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? அது ஒரு காலம். எடிட்டரா நீங்களா? சும்மா காமெடி பண்ணாதீங்க. ஒரு காலத்துல லட்சுமி தேட்டரை டிடிஎஸ்ஸா மாற்றும் போது கணபதி படம் ரிலீஸ் ஆச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்க்கறதுக்காக ஒரே கூட்டம். அந்த படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 48 நிமிஷம், 4 ஷோ தான் போய்கிட்டு இருந்தது. நான் அந்த டியூரேஷனை குறைக்கிறதுக்காக போனேன். இந்த சன்ஸு ரொமான்ஸ் எல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டேன். 2 மணி நேரம் ஆச்சு.
அதுக்கப்புறம் 5 ஷோ போச்சு. அப்படிதான் நான் எடிட்டிங்க ஆரம்பிச்சேன். அப்பதான் பிரிண்டிங் கம்பெனி ஆரம்பிச்சிங்களா? அப்புறம் நான் கொஞ்ச நாளாவே கேட்கணும்னு இருந்தேன். இந்த பாரத் ஸ்கீல்ல என்னதான் நடக்குது? அங்க பிள்ளைங்களை படிக்க வச்சு என் மில்லுல வேலை வாங்கி தரதால என்னதான் லாபம்? லாபம் இருக்கானா கேக்குறீங்க? உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயம் இதுல இருக்கு. கவனமா கேளுங்க. வீட்டுக்கு பால் கொடுக்காம எந்த பலனும் இல்லாம சும்மா சுத்திட்டு இருக்கிற மாடுகளை பிடிச்சு இந்தியன் கவர்மெண்ட் தினமும் 100 ரூபாய்க்கு புண்ணாக்கும் தவிடும் கொடுக்குது. அதுல இருந்து வர பாலை சொசைட்டிலயும் பேக்கரியிலயும் கொடுக்குறாங்க. அந்த பாலை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்க கூடாது. அதை வெளியே தான் விற்க முடியும். என்னதுக்கு? நாங்க அந்த புண்ணாக்குல கமிஷன் அடிச்சிருவோம். அப்பனா இந்த ரவி யாருப்பா? நம்ம ரவி இந்த மாடுங்களுக்கு உடம்பு சரியில்லையா, புரோட்டீன் குறைபாடு ஏதாவது இருக்கான்னு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. ரவி ராஜு சார், நான் சொன்ன ஃபிளாட் விஷயம் என்னாச்சு? அது பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, பேசனதெல்லாம் அவன் கேட்டுட்டான். நீ சொன்ன மாதிரி நல்ல வியூ உள்ள இடம். ஆனா அதுல கொஞ்சம் அரசியல் பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த இடத்துல பிரச்சனை இருக்கு. ஆமா, கடைசியில காவி கொடியை கொண்டு வந்து நட்டுட்டு போயிடுவாங்க. நல்ல இடம் தானே? நல்ல சூப்பர் இடம். இடம் பார்த்து பிடிச்சு போச்சுனா அதை வாங்குறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. எப்படி பண்ணுவீங்க? அதுக்கெல்லாம் ஒரு பிளான் இருக்கு ரவி. முதல்ல அங்கே கொஞ்சம் மண்ணை கொட்டணும். அங்கே இருக்கிற லோக்கல் தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து அங்கே கொடியை நடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்றது? ஒன்னும் செய்ய வேணாம், எங்களுக்கு பக்கபலமா இருந்தா போதும், எல்லாம் அவர் பாத்துக்குவாரு. இந்த கொடியை நட்டவங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் காசு கொடுக்கணும். அப்புறம் ஒரு 2 மாசம் அமைதியா விட்டுறணும். அப்புறம் மழை காலம் வந்து அங்கிருந்து அந்த கொடியெல்லாம் பறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம அங்கே மறுபடியும் போகணும். இந்த வாட்டி நம்ம மண்ணை அதிகமா செலவு பண்ணணும். அப்ப வேற கட்சிக்காரங்க வருவாங்க, கொடியை நடுவாங்க, பிரச்சனை வரும். அப்ப நம்ம மறுபடியும் சின்னதா ஒரு பிரேக் எடுக்கணும். சின்ன பிரேக்ல பெரிய பிரேக்கே எடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் நடக்காத விஷயங்க. அரசியல்வாதி என்ன முட்டாள்னு நினைக்கிறியா? இதெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருந்தா உள்ள போய் கம்பி எண்ணணும். கேளுங்க, அதுக்கப்புறம் நம்ம செய்யறதா விஷயமே. இந்த சினிமா நடிகர் நடிகை எல்லாம் வந்து டான்ஸ் ஆடுற ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னப்பா? செலிபிரிட்டி ஷோ. அதுதான். அப்படி ஒரு ஃபங்க்ஷனோ இல்ல வேற ஏதாவது ஃபங்க்ஷனை நடத்தி வச்சோம்னாலும் சேனலோட செலவுலையும் ஊர்க்காரங்க செலவுலையும் அந்த இடத்த சிம்பிளா அரேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் மண்ணை கொட்டி விட்டா போதும், எல்லாரும் அதை மிதிச்சு மிதிச்சு சமமாக்கி விட்டுருவாங்க. அப்ப நமக்கு காசு எதுல மிச்சப்படும்? ஐயோ, என்ன மூளைப்பா உனக்கு? நமக்கு ஒண்ணு பிடிச்சிருச்சுன்னா மூளைய கசக்கி பார்க்கணும். பூமியோட 4 பங்குல 3 பங்கு தண்ணி தான். அப்போ ஒரு இடத்த பராமரிக்கும் போது பூமியோட சமநிலைக்கு ஏத்த மாதிரி தானே பண்ணுவோம். ஓ, எக்கோ ஃப்ரெண்ட்லி. அப்படியும் சொல்லலாம். தம்பி ரவி ரொம்ப நேரமா வெல்டிங் பண்றான். அவன் சும்மா இருக்க மாட்டானா? அவன் சும்மா இருந்தா எனக்கு வேலை கொடுத்துருவான். அதனால தான் அவனுக்கு வேலையை கொடுத்து அவன் வேலையை செய்யட்டும் விடு. ஃபுல் டைமா வெல்டிங் தான் பண்ணிட்டு இருப்பானா? எந்திரிச்சு போடா. அப்ப ரவி எப்ப அட்வான்ஸ் கொடுப்பீங்க? அட்வான்ஸ்லாம் கொடுத்துடலாம் சார். முதல்ல பில்லை பாஸ் பண்ணுங்க. அடுத்த பில்லு பாஸ் ஆனதுனா நான் எப்படி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்க முடியும்? அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறேன். வண்டியில லைட்டை போட்டு ஓட்டுப்பா. லைட் போட்டு தானே ஓட்டுறேன். நான் அதை கேட்கல, உள்ள லைட்டை போடுங்கிறேன். ஓ, இந்த லைட். வெள்ளிக்கிழமையிலேருந்து லட்சுமி தியேட்டர்ல நிகழ்ச்சி. தமிழில் டார்ஜன் சூப்பர் ஸ்டார் ஜெயனோட சுவாரஸ்யமான காட்சிகள் நிறைந்த அழகான கதாநாயகிகளோட கண்ணிறைஞ்ச நடனத்தோட அரங்கேற போறது நிகழ்ச்சி. நிகழ்ச்சி நிகழ்ச்சி அனைவரும் வாரீர். எல்லாரும் நிகழ்ச்சியை பார்க்க வாங்க, நிகழ்ச்சியை பார்க்க வாங்க. ராஜீவும் ராகவன் சாரும் பேசினதை கேட்டு நான் கடுப்பாய உட்கார்ந்துருந்தேன். ஹலோ ஜெரி. சொல்லுடா. என்னடா விஷயம்? இங்க டைம் எடுக்கும்டா. உன் விஷயம் என்னாச்சு? டேய் ஒரு நிமிஷம். ஓகேடா. அண்ணா. டேய் ராஜு, அனுப்பிச்சிட்டியா? அனுப்பிட்டேண்ணே. எனக்கு வரலையே. நாளைக்குள்ள வந்துடும்ண்ணா. அப்போ சரி. ஜெரி. ஹலோ. எனக்கு கடுப்பா இருக்குடா இவங்களை தாங்கி தாங்கி. நம்ம பசங்களை வேற எங்கேயாவது பெட்டரா பிளேஸ் பண்ணுவாங்க. அடுத்த உன் பிளான் என்ன?
நீ ஆனந்த் கிட்ட இதை பற்றி பேசு. சரி. அவங்க கம்பெனியில் நல்ல காசு கிடைக்கும். பெங்காலில் இருக்க பசங்களுக்கு அதான் நல்லது. சரி, நாளைக்கு வரேன். ஓகே. கால் பண்ணுறேன். சித்ரா, ஒரு விஷயம். என்னடா? சரியால வர முடியாது. என்னாச்சு? அவன் கொஞ்சம் பிஸியா. நீ இப்பதான் இதெல்லாம் சொல்வியா? எனக்கு எப்பதான் தெரியும். நாளைக்கு பசங்களை ஜாயின் பண்ணணும். புரியுது. ஏன் இப்படி லாஸ்ட் மினிட்ல இப்படிலாம் பேசிட்டு இருக்க? சரி, நீ ஒன்று பண்ணு, நம்ம 2 பேரும் போலாம். நானும் வர முடியாது. நீ தனியா போயிட்டு வந்துடுறியா? உனக்கு என்ன வேலை? நான் இங்க பவித்ரன் சார் கூட இருக்கேன். நான் இங்க ஒரு புது யோஜனை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரவி, இது ரொம்ப தப்பு. நான் எப்படி தனியா போறது? நீ ஒன்றும் தனியால இல்ல, அதான் பசங்க இருக்காங்களே. நீ டிக்கெட் புக் பண்ணிட்டியா? பசங்களுக்கும் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். அது என்ன பசங்களுக்கு மட்டும்? அவங்கள தனியாவா விடுறதா? நீ ஒன்று பண்ணு, எனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணு. பசங்க கூட நானே போய்க்கிறேன். ஸ்லீப்பரா? இல்ல, ஜெனரல் தான். ஜெனரலா? இப்போதைக்கு தக்கல்ல. என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை ஜி, நாளைக்கு ஒரு புது பேட்ச் ஒன்று வருது. நீ போகணுமா? இல்லை, வேண்டாம். சித்ரா ஊர்லேருந்து வரேன், அவள் பார்த்துப்பா. இப்போ நான் உன்னை கூப்பிட்டது வேற ஒரு விஷயம் சொல்லத்தான். சுவேந்து சாட்டர்ஜின்னு ஒருத்தர் இருக்காரு, தெரியுமா? எதிர்பார்த்த அளவுக்கு அந்த விஷயம் பெரிய பிரச்சனை கிடையாது. அடுத்த நாள் சாட்டர்ஜி கூட நடந்த மீட்டிங்கில் அவர் அன்னைக்கு பப்ளிஷ் பண்ண வச்சிருந்த மெடிக்கல் என்ட்ரன்ஸ் ரேங்க் லிஸ்ட்டை யாருக்கும் தெரியாமல் மாற்றணும். அரசியலில் ஏதோ பகத்திக்கிற மாதிரி ஒரு பிளான். வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ண இருந்த லிஸ்ட்டை மேனிப்புலேட் பண்ணி பவித்ரன்ஜி முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டார். கடைசியில் நான் மாட்டிக்க போகிறேன் சார். உங்ககிட்ட சொன்னல இந்த எக்ஸாம் போர்டோட விஷயம் பற்றியெல்லாம், அதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது, கவலைப்படாத. இந்த விரைவு வாழ்க்கையில் ஏதடா மனிதமும் இங்கில்லை, தர்மம் மனதிலே நிறுத்திடு நீ. பிறப்பிலே விதை உண்டு, கர்ம பலவும் அதில் சஞ்சலம் நீக்கிடும் சஞ்சரரோ, சஞ்சலம் நீக்கிடும் சஞ்சரரோ, சஞ்சலம் நீக்கிடும் சஞ்சரரோ. பாஸ், போயிட்டீங்களா? ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சு, காரில் போயிட்டுருக்கு. எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னே தெரில. வெயிட் பண்ண சொல்லுங்க. அப்போவே சொன்னேன் கன்ஃபர்மேஷன் வாங்க சொல்லி. டேய், நீ பண்ணுற அட்வைஸ்லாம் எனக்கு தேவையே இல்லைடா, புரியுதா? நீ என் ஃப்ளெக்ஸுக்கு பாலை மட்டும் ஊற்று, அட்வைஸ் பண்ணலாம் வராத. ஹலோ ஹலோ. வரும் காலத்தின் கரங்கள் தூக்கி உண்டாகிடும் தடைகள் நீக்கி புதிய இடம் கைப்பிடியில் பற்றுவான். திறமைகளே 2 கரங்களாக இப்பாதையில் ஏதோ தேடி உருவங்கள் இங்கு 1000 கோடி. தளராத இந்த உலகம் வெறும் நிழல் கூட்டங்கள் கொண்டொரு வேலி. மனதை நிறுத்த வேண்டாம் சந்தேகம், இனி சிறகுகள் பறக்கும் வானுயரம். காட்டினிலே வீர நடை போடு, எடை போடு நரியின் சாமர்த்தியம். கனவுகள் கொண்டு வேகம் தொடரும், உந்து தலை எடுத்து மாறும் கணம். இனி வரும் நொடிகள் ரணங்கள் ஆகுமே, ஜெயித்து காட்டு நீ இது போர்க்களம். இந்த விரைவு வாழ்க்கையில் ஏதடா மனிதமும் இங்கில்லை, தர்மம் மனதிலே நிறுத்திடு நீ. பிறப்பிலே விதை உண்டு, கர்ம பலவும் அதில் சஞ்சலம் நீக்கிடும் சஞ்சரரோ, சஞ்சலம் நீக்கிடும் சஞ்சரரோ, சஞ்சலம் நீக்கிடும் சஞ்சரரோ. அறியாத பாதையில் சென்றால் இடராத இலக்கத்தை நீ சேரு. இனி எல்லைகள் என்று உனக்கில்லை, பல ஆழி தூரங்கள் தாண்டு. வழியெல்லாம் மத்தங்கள் ஆகும், மறந்து விரிந்த ஒரு சிறகு கொண்டுதான் இப்போது மேதாவியானாய். நினைவுகள் பல வடிவ முகங்கள் இல்லைதான், நுரைகளின் நுணுக்கங்கள் கண்டு இக்கதை தொடரும், இறுதியில் முடியும். திட்டம் போட்டு இங்கு எதுவும் நடக்கவில்லை, போகும் போக்கில் கதை உண்மைகள் உணர்த்தும். திசையெட்டும் வளையங்களை போல் தறிகெட்டு ஓடும் நதி போல், ராப்பகலின் பரிவர்த்தனம் போல் இவையெல்லாம் ஒரு ஆவர்த்தனமோ. கடைசியில் தான் ஒரு பெட்டியில் இருந்த பென்ட்ரைவை நான் பார்த்தேன். என்னடா இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் இந்தியாவில் கல்வித்துறையை எப்படி கொண்டு வரணுங்கிற முழு டீட்டெயில் பிளான், ஒரு பெரிய மாஸ்டர் பிளானுக்கான டீட்டெயிலை நான் பார்த்தேன். காசு இருக்கவங்களால இந்த உலகத்தில் என்ன வேணாலும் வாங்கலாம். கல்வித்துறை இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய திருட்டுத்தனம்.
கொஞ்ச நாளைக்கு பிளேஸ்மெண்ட்டை சித்ரா கிட்ட நான் கொடுத்துட்டேன். இன்னும் டீட்டெயில்ஸை நான் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். வெஸ்ட் பெங்கால் கவர்னர் பற்றியா? யார் ஏந்தால சரி வரும்போது வரட்டும். Please down, Mr. Jitu. மங்கேஷ் ஜி, நீங்க என்ன டிவில ஒரு 50 வாட்டி இல்ல 60 வாட்டி உங்களோட தில் மில் எங்கே படத்தை நான் பார்த்திருக்கேன். That is one of my first film, Mr. Jitu, and I'm not surprised about your choice. I have done enough research about you. I have seen each and every film of yours, and I hate each one of it. तुम्हारा हर film is exactly what is wrong with Indian cinema. Do you understand? Indian cinema is losing art, creativity. Yeah, exactly. And you keep making money. Yeah, கண்டிப்பா. You keep making fool out of people. That we don't. Mr. Jitu. Joseph. तुम्हारे पास एक मौका है. तुम्हारा पास நீங்க தான் சொல்லணும். जीतू. என்ன? जीतू तुम्हारे राइट्स है, ऑप्शंस है. देखो, चूज करो. You have a choice to prove yourself as an actor. You have a chance. You have a choice. ஆமா இதெல்லாம் என்னோட டைலாக்கா சார்? எங்க போறாரு? அட நில்லுங்க ஜி. எங்கயா போறீங்க? ஹலோ ஜி. ஷூட்டிங்க்கு டேட் எல்லாம் வர. மங்கேஷ் ஜி. இவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு? தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாதீங்க. சீ. இந்த கதவையாச்சு திறந்து விடுங்க. கிடைச்ச டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரன்விஜய் கிட்ட போனேன். ஸ்டேட் எக்ஸாம் பற்றின ஒரு பெரிய ஆக்சஸ், அதுதான் எனக்கு வேணும். ஜி சார். விஜய், இதில் சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. சம் நேம்ஸ், சம் லிஸ்ட் ஆஃப் பீப்புள், எவ்ரிதிங் ரிலேட்டட் டு ஸ்டேட் எக்ஸாமினேஷன் போர்டு. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் சம்திங் பிக். இஃப் பாசிபிள், கெட் மீ சம் இன்ஃபர்மேஷன் ஆன் திஸ். रवि, ये देश को चलाने के लिए तो तुझे तेरा शेयर मिल रहा है. So why you are getting into the shit? ये फेक डिग्री इस तो या तगा है और उसे कमाने ही जाता है. I know, but we are a victim of the system too. And now I want to own the system. You get it, brother? Please, do this once for me. I need this. முதல்ல என்கிட்ட முடியாதுன்னு சொன்னாலும் அப்புறம் நான் ஃபோர்ஸ் பண்ணதால அவர் ஒத்துக்கிட்டாரு. இந்த ஆடிஷனே வித்தியாசமாக இருக்க. ஒரு வேளை ரியாலிட்டி ஷோவாக இருக்குமோ? ஒரு வேளை பப்ளிசிட்டிக்காக இதை பண்ணுறாங்களா? அதுக்கு தான் கூப்பிட்டாங்களோ? நமக்கு தெரியாத வேலையா?
இப்போ நான் என்னத்த பண்ணி வெளியே போறது? கர்ணன், நெப்போலியன், பகத்சிங் இவங்க 3 பேர் தான் என்னோட ஹீரோஸ். அரபிய பார்க்காதீங்க. The name is Billa. Jittu Bhatt. I am waiting. Mahima. Mangesh ji. I am waiting. எது வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க at any time. நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். சித்ரா, நான் ட்ராப் பண்ணவா? இல்ல வேண்டாம். பசங்களுக்கு எதுவும் சரியா தெரியாது. சோ அவங்கள கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? அவங்க இன்னும் சரியா ட்ரைனிங் எடுக்கல. அதான். ஹே, டோன்ட் வரி. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் உட்கார வைப்போம். And you only approved them, right? Yeah. உங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா அவங்கள ஏன் இங்கே கூட்டிட்டு வந்தீங்க? சரி, நான் கிளம்புறேன். ஆனந்தோட கேள்வி சித்ராவை ஒரு இடத்துக்கு கொண்டு போச்சு. மனசாட்சியை ஏமாத்திக்கிட்டு அவளால் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். रवि, तूने जो कहा था सही निकला. बहुत सारे बड़े पॉलिटिशियन इन द वर्ल्ड. Ravi, you don't want to go down in this rabbit hole. Okay. இருந்தாலும் அந்த பாண்டே பாவி பய இந்த வாயில்லாத பிராணியை தனியாக விட்டுட்டு போயிட்டானே. என்னதான் கூட்டில் ஆடப்பட்டு இருந்தாலும் சிங்கம் என்னைக்கும் சிங்கம்தான். உனக்கு நான் சொல்றது புரியுதுல்ல? நீங்க புரிஞ்சுக்கணும், வேற வழியே இல்லை. ஹலோ. ஹலோ, நீ பவித்ரன் சார் கூட இருக்கியா? இங்கே தான் இருக்கேன். ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் ட்ரெயின் பண்ணாத பசங்களை பிளேஸ் பண்ணாதன்னு. அவங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி இல்லைன்னு மெயில் வந்திருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் மோசமா இருக்குன்னு சொல்லி அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் மோசமா நடந்துருக்காங்க. அவங்க எல்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தானே ஜாயின் பண்ணாங்க, அதுக்குள்ள ரிசைனா? ரவி, அவங்க இன்னும் ஹாஸ்டல் கூட போய் சேரல. நீ ப்ளீஸ் ஏதாவது உடனே பண்ணு. முன்னாடி பண்ண ஆட்டிடியூட தயவு செஞ்சு இவங்க கிட்ட காட்டாத. அது வேற இடம். நான் கால் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு பசங்களை கூட்டிட்டு போறது எனக்கு ரொம்ப சேஃபா தோணுச்சு. விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் போய் பிக் பண்ணிட்டார். என்ன ரவி இது? அட்லீஸ்ட் நீங்க என்கிட்டயாவது சொல்லியிருக்கணும், பசங்க இப்படி தான் இருக்காங்க. இங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்கள மட்டும் எடுக்கிற இடம் இது. நீங்க சொன்னதுனால தானே நான் அவங்கள அங்க கூட்டிட்டு போனேன். இப்போ எனக்கு அங்க ஒரு பிளாக் மார்க். ஆனந்த், அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது. அன்னைக்கு நீ தான் பார்த்தல, எங்க ட்ரைனர்ஸ்லாம் ஹைலி ட்ரெயின்ட். ஆனா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டில் பசங்களை படிக்க வச்ச மாதிரி இங்க நடக்குமா? நான் தான் தெளிவா சொல்றேன்ல, இது ட்ரைனிங் பிரச்சனையே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அங்க வேற ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, பசங்களா இருக்காங்கல்ல, நான் ஒரு ஆப்ஷன் சொல்றேன் ரவி. இவங்க எல்லாரையும் ஒரு சின்ன ஹிந்தி கால் சென்டர்ல சேர்க்கலாம். இஃப் யூ கைஸ் ஆர் ஓகே. இவங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், இதுக்கப்புறம் உங்களை நம்பலாமா? என்ன ஆனந்த், இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச லாங்குவேஜ் அது ஒன்று தானே. ஹிந்திங்கிறதால ஓகே ஆகிடும். அச்சா, நான் பேசிட்டு கால் பண்ணுறேன். ஓகே, சரி ஆனந்த். ஓகே.
హలో టీచర్. హలో సొల్லுమా. మళ్ళీ మమ్మల్ని ఊరికి పంపించగలరా? ఇప్పుడు ఎన్నాచు ఓవియా? ఇక్కడ ఏది సరిగ్గా లేదు టీచర్. మాకు ఇక్కడ ఉండడానికి చాలా భయంగా ఉంది. మనశ్శాంతి లేదు టీచర్. మాకు ఇక్కడ పని దొరకకపోయినా పర్వాలేదు టీచర్. నాతో ఉన్న బెంగాలీ అమ్మాయికి అసలు మాటలు కూడా రావు. టీచర్ ఎలాగైనా ఇక్కడికి రాగలరా? ஐயோ ஓவியா, உனக்கு இவ்ளோ தைரியம் இருக்குல்ல? టీచర్ நாளைக்கு புது கம்பெனில ஜாயின் பண்ண போறாங்க. ఇది సేఫ్ என்ன? కాదు టీచర్. ఇది చూస్తే హాస్టల్లా లేదు. இன்னைக்கு ஒரு நைட்டு தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி நான் வருவேன். அப்புறம் அதை சால்வ் பண்ணலாம். ஓகே? ఓకే టీచర్. ம். அண்ணா, குமார் டவுன் போங்க. भैया ओविया कहाँ है? ओविया? हाँ. आज उसका इंटरव्यू था. वो मैंने कहा था ना, तेलुगु कॉल सेंटर का. वो सुबह से ही तैयार होके बैठी थी. आप लोग जब लेट हो गए थे तो हमने उसे ऑफिस छोड़ दिया. तू उसे छोड़ने गए था ना? हाँ. अच्छा ऑफिस है उसका? वो बढ़िया ऑफिस. बढ़िया? हाँ. बढ़िया. சரி. ஏன் சித்ரா ஃபோன் பண்ணா கால் அடிக்க மாட்டேங்கிறேன்? டேய் 4 மணிக்கு தாண்டா படுத்தேன். அவன் ஏன் கால் பண்ணா? அந்த ஆந்திரா பொண்ணு ஏதோ பிரச்சனை பண்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. என்ன பிரச்சனை? அது எனக்கு தெரியாது. நீயும் லாஸ்டரும் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன்னு சொல்லி சித்ரா எனக்கு கால் பண்ணுச்சு. பசங்களுக்கு கால் பண்ணா ஃபோன் போல, சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்புறம் அவன் நாளைக்கு காலையில் கல்கட்டா ஃப்ளைட் ஏறிடுவன் தான் என்கிட்ட சொன்னான். அந்த ஆனந்தும் அவங்க பசங்களும் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும்ல. இப்ப சித்ரா கால் பண்ணாலும் ஃபோன் போல. அங்க ஏதாவது பிரச்சனையா? அவன் எங்க போனாலும் ஒரே பிரச்சனை தான். ஓ அப்படியா? தருண் பாய். ப்ரோ உனக்கு ஓவர் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. எனக்கு தெரியும்டா. என்ன விடு ப்ரோ, விடு. ஏய், உன் வேலையை பார்த்துட்டு போடா. சரியான பைத்தியக்காரனா இருக்கான். வந்துட்டானுங்க, அட்வைஸ் பண்றேன். रवि, how are you? कैसे ही तो? हाँ, இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஆல் ஓகே. ஓவியா, ஓவியா, she is good, she is good. She got a new job in Telugu call center. She is good and she is great actually.
அது அது இங்கே பக்கத்தில் தான் இருக்கு அந்த ஆஃபீஸு. ஒரு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான். ஆக்சுவலி அவங்க எல்லாருமே ஒன்றா திரும்பி வந்துடுவாங்க, நிஜமாக தான். அது வந்து வேற எதுவும் பிரச்சனை இல்லை ரவி, இடம் இன்னும் பழகலை இல்லை, அதனால தான் ரவி நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. ஓகே, ஐ வில் கால் யூ. ஷிட், இவன் எப்படி இங்கே வந்தான்? Hey! रवि, अबे साले रवि! ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்கிற வாட்ச் ரவி, உனக்கு எனக்கு வித்தியாசமே இல்லை, சந்தேகமே வேண்டாம், அது அவளோட வாட்ச் தான். சித்ரா எங்கடா? சொல்லுடா, சித்ரா எங்கடா? சொல்ற விட வேணாம், சொல்றேன். அங்கதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கா. இந்த சாரி ரவி, பாரு என் குரூப்ல போட்டிருக்கேன். இப்போ ஒரு 10-15 பேர் அதை பார்த்துருப்பாங்க. அவங்க ஒரு 100 பேருக்காச்சும் அனுப்பியிருப்பாங்க. போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே இருக்கு ரவி. உனக்கு வேணுமா? உனக்கு அனுப்பி வைக்கிறேன் ரவி. No, no.
காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? இங்க வாங்க. ஹலோ, யாருங்க? காப்பாத்துங்க. ஹலோ, நான் ஒரு செலிபிரிட்டிங்க, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. நான் உள்ள மாட்டிக்கிட்டேன். कितना? 200 रुपये सर. हाँ, keep the change. ठीक है. நீங்க தமிழா? யார் நீங்க? எந்த ஊரு? ப்ளீஸ் வரத விடுங்க. ஐயோ அம்மா. இவனை எங்கேயோ பார்த்திருக்கேன். டேய், இது சினிமா நடிகர் ஜித்து இல்ல? ஆமாடா, வாடா. டேய் நில்றா, நானும் வரேன். எங்க போடா? எங்க? வண்டிக்குள்ள என்னடா அசைது? போலாம். வா, வண்டியில ஏறு. எனக்கு முன்னாடி ஒரு வழி தான் இருக்கு. இப்போ நடந்ததை மறைக்க ஜித்துவை பயன்படுத்தி ஆகணும். பை எலெக்ஷனுக்காக பவித்ரன்ஜி கடத்த சொன்ன பணத்தை வண்டியில் ஏற்றிக்கிட்டு நாங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். ஃப்ளைட்டில் தான் போவேன்னு சொன்ன ஜித்துவை வண்டியில் கஷ்டப்பட்டு கூட்டு வந்தாச்சு. சில நாட்களுக்கு பிறகு ஜீது ஜோசஃபோட மரணத்தில் ஒரு புது திருப்பம் வந்திருக்கு. ஜித்து ஜோசஃபோட கேஸ்ல சினிமா டைரக்டர் மங்கேஷ் பாண்டுக்கும் தொடர்பு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. பையா, ஒரு தண்ணி பாட்டில். டேய், தம் அடிக்கலாமா? நல்ல பசி போல. அவ்வளோ பசி. ஆமா, இவர் எப்படி கொல்கத்தாவுல போய் மாட்டினாரு? எதுவுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை பிக் பாஸ்ல இருந்து ஓடி வந்துட்டாரு. கொல்கத்தாலையா? அட, பிக் பாஸ் பெங்கால்ல தானே இருக்கு. அப்புறம் எப்படி இவர் கல்கத்தாக்கு வந்திருக்க முடியும்? ஏதோ பிரச்சனை. ஹலோ ஜித்து அண்ணா, ஜித்து அண்ணா. டேய் ஜித்து அண்ணா போறாரு. ஏய், இவன் ஒருத்தன். லாசரு, காசு கொடுத்துருவா. ஹலோ சார். டேய், நீ எதுவும் சொல்லாத, நான் சொல்றத மட்டும் கேளு. நான் தமிழ் ஆளுங்க கூட தான் இருக்கேன், அவங்க என்ன கூட்டிட்டு வந்துருவாங்க. டேய், நான் சொல்றத மட்டும் தயவு செஞ்சு கேளுடா. ப்ரோ, நாம ஊருக்கு போக எவ்வளோ நேரம் ஆகும்? அது சரியா தெரியல சார். நாளைக்கு இல்லை நாளைக்கு வந்துடுவேன்டா. 2-3 நாளுக்குள்ள அங்கே வந்து சேர்ந்துருவோம் பாரு. நான் பேசுறது ஒன்று கேட்குதா? அப்புறம் ஆன்லைன் நியூஸ் பேப்பர், மீடியா எல்லாத்தையும் பரபரப்பாக பண்ண சொல்லு. அப்போதான் சரியா வரும். புரியுதா உனக்கு? ஜித்து ஜோசப் கேஸ்ல திரைப்பட டைரக்டர் மங்கேஷ் பாண்டேக்கு சம்பந்தம் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. முடிஞ்சதா? வண்டியில ஏறு. ஜித்து ஜோசஃப காப்பாத்துனது தமிழர் ரவிக்குமார். சரியான நேரத்துல ரவி காப்பாத்தினாருன்னு ஜித்து ஜோசப் சொல்லியிருக்காரு. ரசிகர்களை சோகத்துக்கு உண்டாக்குன மங்கேஷ் பாண்டேவை கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு மந்திரி சொல்லியிருக்காரு. மூன்று நாட்களுக்கு பிறகு சினிமா நடிகர் ஜித்து ஜோசப் நல்ல விஷயம். ஜித்து காப்பாத்தின கிரெடிட்டை மீடியா எனக்கு கொடுத்துருச்சு. அதால மற்ற விஷயத்த அவங்க கவனிக்கவே இல்லை. வண்டி எடு, வண்டி எடு. சீக்கிரம் சீக்கிரம் போ. ப்ளீஸ் சார், நில்லுங்க சார். அந்த பேட்ச்ல எல்லா பசங்களையும் சேஃபா வீட்டுக்கு அனுப்பியிருந்தாலும் ஓவியாவை எங்க ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். நடந்த எதையும் நினைச்சு நீ தேவை ஆந்திரால இருக்க அவளோட வீட்டுக்கு போக தான் அவளுக்கு ஆசை. தெரியாம நடந்துருச்சு. நடந்ததை வெளியே சொல்லாம இருக்க நாங்க திவ்யா டீச்சரை வச்சு அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம். கொஞ்சம் கேளு. வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிரும்.
நீ ஒன்று பண்ணு, இதில் கொஞ்சம் கேஷ் இருக்கு. நீ வேலைக்கு போனல, காசு கிடைக்கலையான்னு வீட்டில் இருக்கிறவங்களும் கேட்பாங்க. அப்போ இதை கொடுத்துரு. வேற எதை பத்தியும் யோசிக்காத. ம்? మీరు చాలా మంచివారు సార్. మాకొక సమస్య వచ్చినప్పుడు మీరు తిరిగి వచ్చి మమ్మల్ని కాపాడారు. ఇదిగో ఇప్పుడు నాకు డబ్బులు కూడా ఇచ్చారు. అది నా బాధ్యతమే కదా ఓవియా. ఆ. ఈజీగా మమ్మల్ని మోసం చేశారు. మీకు అన్నిటికన్నా డబ్బులే ముఖ్యమా? డబ్బులంటే దేన్నైనా కొనగలరా? కానీ అలా కొనలేనివి కొన్ని ఉన్నాయి సార్. లైఫ్లో ఏదో ఒక పాయింట్లో మీకు ఆ విషయం తెలిసొస్తుంది. Whistleblower from Tamil Nadu has come forward and exposed 2 high-profile cases with strong evidence. This whistleblower has pointed out many loopholes in these ambitious projects of central government. He has provided enough proof about active brackets that held undeserved candidates to exploit the system by driving politicians and exam board officials. We have people like Ravi who has the guts to come up and speak that these people are wrong. எதுக்காக எதை பத்தி இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதோட இம்பாக்ட் நான் யோசிச்சதை விட ஒரு படி மேல இருந்துச்சு. எனக்கு ஹெல்ப் பண்ண, எனக்காக பேசின ஒவ்வொருத்தரையும் அவங்க கொலை பண்ணாங்க. Scam gets only murkier by the day. It's India's biggest recruitment scam. Widespread irregularities in recruitment examinations of the West Bengal Educational Board has come to light. Popularly known by its Hindi acronym POSHAN. Look, I'm not a great fan of the Indian education system. It has a lot of shortcomings. We cannot blame students alone for cheating in exams. It is peer pressure. It was more than 50 lakhs for the admission in PG Medical. Senior officials, businessmen and a bunch of middlemen. Ravi Kumar, a whistleblower from Kerala, has uncovered several... ஜித்துவை காப்பாத்துனதுக்கு மீடியா கொடுத்த வேஷமும் ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கொடுத்த கேஸும் என்ன நியூஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜில் கொண்டு வந்துச்சு. ஆனா சித்ரா சும்மா இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் மூலமா மனுஷங்களை வச்சு நான் பண்ண ஸ்கேம், அரசாங்கத்தை ஏமாத்தி நான் சம்பாதிச்சது, அவளுக்கும் ஓவியாவுக்கும் நடந்த பாலியல் அத்துமீறல் எல்லாத்தையும் வெளியே சொல்ல போறதா அவன் முடிவெடுத்துட்டா. ஆனா அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டேன். Two more people have died in strange circumstances in the last day. One was Ranvijay Singh, an administrative officer, and the other was Kamal Aragam, an IAS officer, who openly made statements of the scam. Despite the postmortem இது எந்த வழியில் வெளியே கொண்டு வரலாம் தான் நான் முதல்ல யோசித்தேன். அப்போ தான் டென்னிஸ் என் வழியில் குறுக்க வந்தார். சின்ன சின்ன பிரச்சனைகளை வைரல் ஆக்குற டென்னிஸோட சாயானா நியூஸ் சேனல் எனக்கான கரெக்டான பிளாட்ஃபார்ம்னு எனக்கு தோணுச்சு. டெனிஸ். ரவி. கழுத்துக்கு என்னாச்சு? சின்ன ஒரு ஆக்சிடென்ட். அப்படியா?
எல்லாரும் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னா அது இப்போ புது ட்ரெண்டு. சரி வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்லை. இந்த பேண்டை எப்போவுமே போட்டுருக்கணுமா? அது பரவாயில்ல. சரி ஓகே, சென்டிமெண்ட்ஸுக்கு கரெக்டாக இருக்கும்ல? சென்டிமெண்ட்காக ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வலி இருக்கு, அதனால தான். ஓ, இது இப்போ சொல்லணுமா கூட தெரியல. உங்களை மாதிரி விசில் ப்ளோவர் சிஸ்டமில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெளியே வந்த 10 விசில் ப்ளோவர்ஸில் 8 பேர் உயிரோட இல்லை, கொன்னுட்டாங்க. என்ன இன்டர்வியூ எடுக்க பயமா இருக்கா? வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்க இந்த ஊரில் பொறுமையாக மாற்றங்களை கொண்டு வர முயற்சி பண்ணுறவங்கள தடுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருக்கிற அரசியல்வாதிகளும் துரோகிகளும் தான். நான் அதில் ஒரு சின்ன புள்ளி தான். கைக்கு எட்டாத தூரத்தில் இருக்க கல்வித்துறையை இந்த ஊரில் வியாபாரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண மனுஷன் படிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தால் கூட அவனை வச்சு செய்கிற பகல் கொள்ளையை நான் இப்போ வெளியே கொண்டு வந்திருக்கேன். இதுதான் வைரலாக வேண்டிய முக்கியமான விஷயம்னு எனக்கு தோணுது. அண்ணே போயிட்டு வரேண்ணே. போயிட்டு வரேண்ணா. பாய். பாய்ண்ணா. அடிச்சு நொறுக்கடா எல்லாத்தையும். ரவி, ரவி, are you okay? இங்க பாரு, ரவி, ரவி, are you okay? ரவியோட மரணத்தை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அவரோட மரணம் கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு சென்சேஷன் நியூஸாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த விசாரணை யாரோ திசை திருப்பி விட்டுட்டாங்க. கண் துடைப்புக்காக நடந்த அரெஸ்ட், அந்த குற்றங்களுக்கு பின்னாடி ரவிதான்னு மாட்டி விட்டாங்க. விசாரணையில் நானும் இருந்தேன். அந்த ஐடியாவில் எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்பா ஏதாச்சும் செய்கிறேன்னு சொன்னாலும் நான் வேணான்னு சொல்லிட்டேன். யாரோ எழுதின கதை மாதிரி இப்போ என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு.
அது சரி, துணி துவைக்கிறேன்னு வந்துட்டு பீடி பிடிச்சிக்கிட்டு இருக்கியா? சூப்பர். கொஞ்ச நாளாக உன்னை பார்க்கும்போதே ஒரு சந்தேகம் வந்துச்சு. இதுக்கப்புறம் இது நடந்தா ஜெயிலுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வர்றது நீதான்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிடுவேன். ஓட சொல்ல தாங்க முடியல. போ. ஜெயிலுக்குள்ள மந்திரியோட பையன் போப்போட மச்சான்லாம் கிடையாது. ஒரு வாட்டி சாப்பாட்டுக்கு கியூவில் நிற்கும் போது உங்ககிட்ட ஒன்று சொன்னேன், நீ கொஞ்சம் வழியை விடு, அவங்களாம் வந்து போட்டோன்னு. அவங்களோட பலத்தில் நான் ஒன்று இங்கே இல்லை சார். யூஸ் பண்ணிட்டு என்னை தூக்கி போட்டாங்க. அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. இது உன் அப்பாவோட கிஃப்ட்டு. யூஸ் பண்ணி தூக்கி போட்டிருந்தாலும் உன் குடும்ப பேரை சொன்னதுனால தான் இது உள்ளே வந்துச்சு. யாருக்கு வேணாலும் கால் பண்ணிக்க, என்ன மாட்டி விட்டுறாத. அப்பா. ஹலோ அப்பா. அங்க வசதியில் எப்படி இருக்கு? ஜெயிலுக்குள்ள உனக்கு வேற ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் ஆளை விட்டு கொடுக்க சொல்றேன். அதெல்லாம் வேணாப்பா. வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை அனுபவிக்க கற்றுக்கணும்னு சொல்லுவீங்களா? அது சரிதான், நான் சொல்றது தான் உனக்கு பிடிக்காது. குட் மார்னிங் சார். ஒரு இன்டர்வியூ எடுத்ததுனால ஜெயிலுக்கு போனதும் நல்லா தான் இருக்கு. நீ திரும்பி வரும்போது நம்ம சேனலை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துடலாம். என்ன? அப்புறம் உனக்கு நான் இப்போ கொடுத்த ஃபோனில் பாப்புலர் பிளானு 1 வருஷத்துக்கு எல்லாத்தையும் இலவசமாக பயன்படுத்திக்கிற ஆஃபரை போட்டிருக்கேன். கால்ஸ்லாம் அன்லிமிட்டடா. நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சந்தோஷமா இருடா. ஓகே. சரிங்கப்பா. அன்னைக்கு முதல் முறையா வாழ்க்கையில் அப்பா சொல்லி கொடுத்த விஷயங்கள் படி நான் வாழ்ந்தேன். அதில் எந்த பிரச்சனையும் இருக்கிறதா எனக்கு தெரியல. இதுதான் இந்த வயசில் வர பிரச்சனை. ரவி மாதிரி ஆளுங்க திரும்பவும் இந்த ஊரில் பிறப்பாங்க. இந்த குற்றங்களில் பெருசாக பாதிக்கப்பட்டது சித்ராவும் ஓவியா மாதிரி ஆளுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த விஷயங்கள் ஒரு அனுபவம். அப்பா சொன்ன மாதிரி நான் ஒரு நாவல் எழுத போகிறதில்ல, ஒரு படமாக எடுக்க தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு எதிராக இருந்த எல்லாரும் காலை வாரி விட்டு ஏமாத்தின ரவியோட கதை. இந்த நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் அவனோட அடையாளத்தை மாற்றிக்கிட்டு அவன் காத்துக்கிட்டு இருப்பான் ஒரு நல்ல வாய்ப்புக்காக. மங்கேஷ் பாண்டேயோட சூசைட் ப்ராஜெக்ட் பிரெஞ்ச் பிலிம் ஃபெஸ்டிவல்ல உள்ள திரையரங்குகளை வெளியிட்டு இருக்காங்க. திரைப்படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. You all know that everyone is after me. State, police, media, film fraternity, सब मेरे पीछे हाथ धो के पड़े हैं. क्योंकि I made a movie. I wanted to make a difference. I wanted to put an end to this masala films. And for that, I made a list of pathetic actors. I mailed it to them, and from them I selected one. 92 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் எம்ஏ எத்திராஜுலு நாயுடு, பாரிஸ், சென்னை.
Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.